வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சாரிங்க, லைவ் வந்து கட் ஆயிடுச்சு. சாரி, ஏன் லைவ் கட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ உடனே நாங்கள் வந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல, மன்னிச்சுக்குங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வணக்கம் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? சாரி, லைவ் கட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க. ஹாய் ஹாய், வணக்கம் 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 என் அன்பு சகோதர சகோதரி. இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? சாரி, லைவ் கட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ அப்படியே போய் இது பண்ணலாம். நான் முதல்ல இருந்தே அப்படி நடத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்க பாருங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் அப்படியே முதல்ல இருந்தே வரேன், டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்களேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா திசைகள் பார்க்க போறோம். திசைகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்கு. ஸோ 4 டைப் இருக்குங்க. 2 3 4 டைப் இருக்கு. இதுல இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைப்பும் 4வது டைப்பும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து சாரி, நான் கட் ஆயிடுச்சு. நான் அப்புறம் தான் பார்த்தா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்படியே வந்து மறுபடியும் ஓபன் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட். இது பாருங்க, பொறுமையா சொல்றேங்க, டக்குன்னு வேகமா டக்கு டக்குன்னு போடலாம். சரிங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாருங்களேன், முதல்ல இந்த டயகிராம ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இது பாருங்க, டக்கு டக்குன்னு போடலாம். ஓகே, அப்படியே பாருங்க. இது வடக்கு, ஓகேங்களா? இது தெற்கு, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு, சரிங்களா? இது கிழக்கு, ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ நான் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த திசையில ஒரு கொஸ்டின்ல, நம்ம கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கூட சொல்லலாம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், வடமேற்கு வடகிழக்குலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மேற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இருக்கிறது வடமேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இருக்கிறது வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவுல தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம். தென்கிழக்கு, சரிங்களா? தென்கிழக்கு, ஓகேங்களா? அடுத்தது மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவுல இருக்கிறது தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவோம். இதானங்க கரெக்ட். இது ஜெனரலா எல்லா क्वेश्चनக்கும் வரது. சரிங்களா? ரைட். இப்போ இது பேசிக். இப்போ நம்ம திசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் சொன்னோம் இல்லையா? 4 டைப்புக்குமே இந்த திசைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வச்சு தான் போணும். இதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம போறோங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிய பேஸ் பண்ணது. சரிங்களா? ஒரு क्वेश्चनல டிகிரிய பேஸ் பண்ணி கேட்டா அது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? ரைட். சரி, நான் இப்ப क्वेश्चन படிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா வரேன். இதுல ஒருத்தர் எந்த திசையில ஸ்டார்ட் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வடக்குல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? வடக்குல ஸ்டார்ட் பண்ணா இது 0 டிகிரிங்க. எதல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அது 0 டிகிரி. 0ல இருந்து இது 90 டிகிரி. 90ல இருந்து இது 180 டிகிரி. சரிங்களா? இதுல இருந்து இது 270 டிகிரி. 270 கூட இது மறுபடியும் இங்க வந்தா 360 டிகிரி. சரிங்களா? இதான் ஒரு வட்டத்துக்கு நம்ம போடுவோம். 0 90 180 270, மறுபடியும் அதே இடத்துல வந்தா 360 டிகிரி. சரிங்களா? 0 90 180 270 360 டிகிரி. வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து 90 கூட்டுங்க. 0வோட 90 கூட்டினா 90 வரும். 90வோட ஒரு 90 கூட்டுங்க 180 வரும். 180வோட ஒரு 90 கூட்டுங்க 270 வரும். 270வோட ஒரு 90 கூட்டுங்க 360 வரும். அவ்வளவுதான். ஓகே, புரியுதுங்களா? ரைட். இப்போ இது நடுவுல இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொன்றும் 45 டிகிரிங்க. ஆக்சுவலி இது 45 டிகிரி, இது 45 டிகிரி, இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. அத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிப்பாங்க. எப்படி கூட்டுவாங்கன்னா இது பாருங்க, அப்படியே கூட்டிடுறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது 0 டிகிரியா? 0ல இருந்து 45 டிகிரி. ஓகேங்களா? 45ல 45 கூட்டினா 90 வரும். 90 கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க 45 கூட்டுங்க. அப்படி, சரிங்களா? 90 கூட 45 கூட்டினா எப்படி வரும்? 135 வரும். கரெக்ட்டா? 135 ஒரு 45 கூட்டுங்க 180 வரும். கரெக்ட்டா? கூட்டி பாருங்க. அதே மாதிரி 180 கூட ஒரு 45 கூட்டுங்க 225 வரும். கரெக்ட்டா? 225 ஒரு 45 கூட்டி பாருங்க 270 வரும். 270 கூட ஒரு 45 கூட்டி பாருங்க 315 வரும். 315 ஒரு 45 கூட்டி பாருங்க 360 வரும். சரிங்களா? சரி, நான் இப்ப ஃபுல்லா மக்கப் பண்ணுமா? வேண்டாம். அதெல்லாம் மக்கப் பண்ண வேண்டாம்.
உங்களுக்கு என்ன தெரியணும்னா இங்க பாருங்க, வடக்கா, வடக்குல எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்களோ அது 0 டிகிரி. ஓகேவா? 0 டிகிரில இருந்து அப்படியே 45 45 45 45 கூட்டின்னு போகணும், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப இது ஃபுல்லா நான் மக்கப் பண்ணுமான்னா, மக்கப் பண்ண சொல்ல கான்செப்ட புரிஞ்சுங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? குழப்பமே வேணாம். இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? அதை மட்டும் சொல்லுங்க. இது வரைக்கும் ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, இது வரைக்கும் புரியுதா? ரைட். இப்போ ஓகே, இப்போ என்னன்னா இதுல முக்கியமா இந்த கணக்குல கடிகாரம் சுற்றும் திசை கிளாக் வைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிளஸ் சிம்பிள் போட்டுங்க. எதிர் கடிகார திசை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னாங்கன்னா மைனஸ் போடுங்க. ஓகே, இதுதான். இங்க போட்டு ஒரு வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து இதுல பிரதிட்ட ஆன்சர். சார் இது வரைக்கும் புரியுதுங்களா? அப்படியே இருங்க, இது இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இதுல இருக்கிற நம்பரை மட்டும் நான் அழிச்சிடுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். சரிங்களா? ஓகே, ரைட். இது பாருங்க, நம்பர் மட்டும் அழிச்சிட்டேன், அப்படியே ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பொறுமையா படிக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சரிங்களா? இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ராமு வந்து பாத்தீங்கன்னா, ராமு மேற்க நோக்கி நிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே क्वेश्चन அப்படியே வரேன். ராமு வந்து மேற்கு திசையில இங்க இருக்காருங்க, ராமு. சரிங்களா? ராமுன்றவரு மேற்கு திசையில இருக்காரு. சரி, ஓகேவா? அப்போ நான் क्वेश्चन படிச்சுட்டு வரேன். அவரு 45 டிகிரி கடிகாரம் திசையில் திரும்பினார். அதே திசையில் மீண்டும் 180 டிகிரி திரும்பினார். மற்றும் அவர் மீண்டும் 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவர் எத்திசையை நோக்கி நிற்பார். இதான் 2014 RR வில கேட்டது. ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன். ஆப்ஷன் ஏ எங்க எழுதலாம் பாருங்க, இங்க எழுதுறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா தெற்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்டார்ட் எழுதிடுறேன், வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படின்னு சொல்றாங்க, தென்மேற்கு. சரிங்களா? ஓகே, இதான் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன். சரி, ஓகே, நல்லா கவனிச்சிங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அப்படியே வாங்க, இதுல என்னென்ன சொல்றாங்க? ராமு வந்து மேற்கு திசையில இருக்காரு. அப்ப மேற்குன்னா அந்த இடம் 0 டிகிரிங்க. சரிங்களா? இங்கிருந்து நான் இதை மட்டும் மெயின் ஆயிடுறேன், இது 90 டிகிரி. அதுக்கப்புறம் இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, மறுபடியும் இது 360 டிகிரி. கரெக்டாங்க? இது வரைக்கும் கரெக்டா? இந்த டயக்ராமை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். எந்த திசையில ஸ்டார்ட் பண்றாரோ அது 0 டிகிரி. சரிங்களா? 0, 90, 180, 270, 360. இந்த நடுவுக்கு தேவையில்லைன்னா கொஸ்டினுக்கு வேணும்னா நான் எழுதிக்கிறேன். கொஸ்டின்ல தேவையில்லை, இந்த இடம் நமக்கு வடகிழக்கோ வடமேற்கோ வரலன்னா நம்ம தேவையில்லை, அதனால எழுதுல. ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டா? ரைட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இதுல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கடிகார திசையில தான் போறாரு, பிளஸ் சிம்பிள் போடணும். 45 டிகிரி கடிகார சுற்றும் திசையில போறாருங்க. ஃபர்ஸ்டா? கரெக்ட். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? அதே திசை, அதே கடிகார திசையில தான் போவாரு, 180 டிகிரி. ஓகேங்களா? அதை நான் பிளஸ் சிம்பிள் போட்டுட்டேன். கரெக்டா? மேபி ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னா மைனஸ் போடணும். ஓகேங்களா? அடுத்தது மீண்டும் 135 டிகிரி கடிகார சுற்றும் திசை, அப்ப பிளஸ் 135 டிகிரி போட்டுட்டேன். இப்போ எல்லாமே பிளஸ்ல இருக்கா? கூட்டுங்க. எல்லாமே பிளஸ்ல இருந்தா கூட்டிக்கலாம். சரியா? அப்படி கூட்டினா 5 5 10க்கு 0, மீதி 1. அதுக்கப்புறம் 4 5 8 3 எவ்வளவு ஆகுது பாருங்க, 16 வரும். 6 மீதி 1 1 2 3 360 டிகிரியா? 360 டிகிரி இங்க நம்ம போட்டத்துல எங்கங்க இருக்கு? இது 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. 360 டிகிரிக்கு நேரா என்ன இருக்குது? மேற்கு. மேற்குனா ஆப்ஷன் சி தான் சரியானது. இவ்வளவுதாங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏன்னா முதல் வாட்டி பார்க்கறதால அப்படி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? இப்ப பாருங்க, எல்லாரும் கரெக்டா வரீங்க. சரிங்களா? புரியுதா? சரி, இப்போ நான் அடுத்த क्वेश्चन பார்க்கும்போது இன்னும் தெளிவாயிடும். ஓகேங்களா? நான் வெறும் 5 क्वेश्चन தான் நடத்த போறேன் இந்த டைப்ல. சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு क्वेश्चन ஹோம் மார்க் தரேன், கிளியர் ஆயிடும். ஓகே, தெளிவா புரியுதா? ரைட். சரி, இன்னும் எனக்கு புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்வி பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். சரிங்களா? இப்படி அழிச்சிடலாம். இந்த இடம் அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த எழுத்து மட்டும் அழிச்சிடுறேன். ஏன் எதுக்கு சும்மானா போட்டுக்கிட்டு. ரைட்டா? இது என்னது? மேற்கா? எஸ், இது மேற்கு. இந்த நம்பர் அழிச்சிடுறேன். ஓகே, இதே ஸ்ட்ரக்சர் வச்சுப்போம். இப்போ நான் ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. ரெண்டாவது क्वेश्चन படிக்கட்டுமா? தெளிவா படிக்கிறேன், பொறுமையா படிக்கிறேன், பாருங்க. சரிங்களா? அதாவது
ஆன்சர் கீ தப்பா இருக்கா சொல்றேன். இன்னும் அதுக்கு ரீசன் சொல்றேன் நான், இருங்க. நடுவில் சொல்றேன், வீடியோட எண்ட்ல நடுவில் சொல்றேன். சரி, மனிதர் ஒருவர் தெற்க நோக்கி நிற்கிறார். சரிங்களா? முதல்ல என்ன சொல்றாங்க? மனிதர் ஒருவர் தெற்க நோக்கி நிற்கிறார். அவரு 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்பினார் மற்றும் 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பினார். அவர் எத்திசையில் நோக்கி நிற்பார் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரைட். மறுபடியும் தெளிவா சொல்றேன் பாருங்க. மனிதர் ஒருவர் தெற்க நோக்கி நிற்கிறாரு. அவர் 135 டிகிரி எதிர் கடிகார திசையில திரும்புறாரு. அவர் 180 டிகிரி கடிகார திசையில திரும்பினால் அவர் எத்திசையை நோக்கி நிற்பார். இதாங்க கேள்வி. சரியா? சரி, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கவனிங்க. ஏப்பா கவனிங்க, நான் சொல்றேன் அதுக்கு ரீசன் என்னன்னு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் சொல்றேன். வரம் இருக்கா? சூப்பருங்க. அவ்வளவுதான், பிக்கப் பண்ணிட்டீங்க பாருங்க, முடிஞ்சிருச்சு. ஆன்சர் கீ தப்பா இருக்கா? அதான் நான் சொல்றேனே, என்ன வீடியோட மத்தியில சொல்றேன் அதுக்கான ரீசன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வடகிழக்கு. வடகிழக்கு நான் ஷார்ட்டா எழுதுறேங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னு சொல்றாங்க. வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென்கிழக்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு. தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே இப்ப பாருங்களேன், எல்லாமே வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ரைட். ஓகே, தென்மேற்கா பாருங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்களா? ரைட். சரி, இந்த பியா இவங்க பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கா, வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மனிதர் ஒரு தெற்க நோக்கி நிக்கிறார். தெற்கு எங்க இருக்கு? தோறு. ஓகே, அப்ப தெற்கு நோக்கி நிக்கிறாருன்னா இவருக்கு 0 டிகிரி. கரெக்டாங்க? ரைட். இவரை 0 டிகிரில வைப்போம். இவர் 0 டிகிரினா இங்க பாருங்க, இதுல முக்கியமா ஆப்ஷன் பாருங்களேன். எல்லாமே வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த ஏரியாவை தான் அவங்க கவர் பண்றாங்க. அப்ப இந்த ஏரியாவுக்கு டிகிரி நம்ம போடணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ இது 0 டிகிரினா இது 45 டிகிரி. கரெக்டாங்க? இது 45 டிகிரினா இது 90 டிகிரி. கரெக்டாங்க? ஜஸ்ட் இப்ப 90 45 கொடுங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மக்கப்லாம் பண்ண வேணாங்க. இப்ப 90 இருக்கா, 90 கூட ஜஸ்ட் 45 கூட்டுங்க, 135 வரும். கரெக்டா? 135 கூட ஒரு 45 கூட்டுங்க, 180 வரும். 180 கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 கூட்டுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? 45 கூட்டினா எவ்வளவு வரும்? 225 அப்படின்னு வரும். 225 கூட ஒரு 45 கூட்டினா என்ன வரும்? 200 என்னது என்ன வரும்? 200. அடடா டக்குன்னு வருது. இதா கூட ஒரு 45 கூட்டம் எப்படி வருது? 270. 270. 270 கூட ஒரு 45 கூட்டுங்க, 270 கூட ஒரு 45 கூட்டினா 315 வரும். 315 ஒரு 45 கூட்டினா 360. அவ்வளவுதாங்க. பாருங்க, ஒரு சர்க்கிள். சரியா? இதுதான். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? சவுண்ட் கேக்குதுங்களா? சவுண்ட் கேட்கல? ஏங்க சவுண்ட் கேட்கலையா? ஏதோ மெசேஜ் வருது, சவுண்ட் கேட்கல? ஓகே, கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, இப்போ என்ன கேள்வி? இப்போ நான் இதை எழுதிக்கிட்டா ரைட்ல ரஃபா எழுதிக்கிட்டா இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. என்ன சொல்றாரு? மனிதர் வந்து தெற்குல இருந்து நிக்கிறாரு. அவர் வந்து 135 டிகிரி எதிர் கடிகார திசையில் திரும்புறாரு. அப்ப 135 டிகிரி எதிர் கடிகாரம்னா மைனஸ் போடணும், கடிகார சுற்று திசைனா பிளஸ் போடணும். ஓகே, கேக்குதா? சூக்கேங்க. ஓகேங்க, ரைட். அப்ப மைனஸ் 135 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 180 டிகிரி கடிகார சுற்று திசையில் திரும்புறாரு. அப்ப கடிகார சுற்று திசைன்னா பிளஸ் சிம்பிள் போடணும். கரெக்டாங்க? இது வரைக்கும் ஓகேங்களா? ரைட்டுங்களா? ரைட். சவுண்ட் கேக்குதா? இல்ல யாரோ ஒருத்தர் சவுண்ட் கேட்கலன்னாங்க, அதனால தான் டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ வேற எதுனா நம்பர் இருக்கா? வேற எதுவும் இல்ல, 2 நம்பர் தான். அப்போ ஏன்பா எதுக்கு பெரிய நம்பர் தான் பிளஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப ஆன்சர் பிளஸ்ல வரும். ஏன்னா இந்த இடத்துல பிளஸும் மைனஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ 180ல 135 கழிங்க 45ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? 45 பிளஸ் 45 தான் வருது. சரிங்களா? பிளஸ் 45. அது பாருங்களேன், இதாங்க 45. அப்ப இங்க என்ன இருக்கு? தென்மேற்கு. தென்மேற்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் சரியானது. கேட்டாங்க? அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க எத்தனை பேர் போட்டிருக்கீங்க பாருங்களா? கிளியரா? இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? ஆமா, தென்மேற்கு. வெரி குட், வெரி குட். சரி, இங்க இந்த இடத்துல அப்படியே பாருங்களேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இன் கேஸ் இங்க பாருங்களேன், இது முடிச்சிட்டேன். ஆன்சர் 45 டிகிரி தென்மேற்கு தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இன் கேஸ் இந்த இடத்துல இதே क्वेश्चनல இன்னொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ற, குறிச்சு வச்சுங்க. ஒருவேளை இது மைனஸ்ல இது பிளஸ்ல இருக்குங்க.
சரியா? இப்ப நான் முடிச்சிட்டேன். இது வந்து அடுத்த ஒரு இன்ட் கூடவே சொல்றேன். சரிங்களா? இப்போ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. கொஸ்டின்ல வந்து 135 டிகிரி கடிகார சுற்றும் திசை, 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் கடிகார திசைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப இத கழிச்சா 45 தான் வரும், மைனஸ்ல வரும். இப்போ -45னும் போது நீங்க எதை செலக்ட் பண்ணீங்க? இதான் முக்கியம். இது பாருங்க, ஒண்ணு இல்லைங்க, இந்த ஏரியா அப்படியே கவனிங்க. இப்போ இதுவா, இது கடிகார சுற்றும் திசை கரெக்டாங்க. இந்த ஏரியா நீங்க இது இப்படி கடிகாரம் முள் சுத்துற திசை தானே, கடிகாரம் முள் சுத்துற திசை பிளஸ் சிம்பல். அப்ப இப்படி போனா அது பிளஸ் சிம்பல். அப்ப 45 பிளஸ்ல வந்தா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதே மைனஸ்ல வந்தா மைனஸ் சிம்பல் எதற்குரியதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போணும். ஓகே, அப்ப இப்படி போனா இதான் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இங்க இருந்து இது 0 டிகிரியா, இங்க இருந்து 45 டிகிரி தான் இது தென்கிழக்கு. அப்போ மேபி மைனஸ்ல வந்தா தென்கிழக்கு, ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகே, புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா இந்த இடத்துல மைனஸ், இப்படி மைனஸ்ல ஆன்சர் வந்தா நம்ம ரிவர்ஸ்ல போணும், பிளஸ்ல ஆன்சர் வந்தா ஃபார்வர்ட்ல போணும். அவ்வளவுதான். இது கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே ரைட். ஆமா, தென்கிழக்கு. அது ரிவர்ஸ்ல போனா மைனஸ்ல வந்தா தென்கிழக்கு, பிளஸ்ல வந்தா தென்மேற்கு. அவ்வளவுதான். இப்ப நான் குழப்பல. புரியுதுங்களா? நான் அதை எப்பயோ முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடிஷனலா சொல்லிருக்கேன். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுச்சா? சூப்பர் வெரி குட். இப்ப அழகா அடுத்தது 3வது கணக்கு போலாமா? ரைட்டுங்க, 3வது கணக்கு. ரைட், இது ஐஸ். ஐயோ, மொத்தம் ஐஸ்ங்க. இவ்வளவு நேரம் படம் போடுறது வீணா போச்சு. சரி, ஓகே, மறுபடியும் போட்டுக்கலாம் படத்தை. இந்த பாருங்க, டக்குன்னு போடுறோம், டக்குன்னு எடுக்கிறோம். சரிங்களா? இது வந்து அப்படியே என்ன ஒரு வடக்கு, இது வந்து கிழக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து மேற்குங்க. சரிங்களா? இது வந்து மேற்குனா என்ன வரப்போகுது? கிழக்கு. இது என்ன, இது தெற்குங்க. சாரி, வடக்கு, இது தெற்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கிழக்கு. கரெக்ட். ஓகேங்களா? கரெக்டா போட்டுனா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரிங்களா? இதுல இப்படி ஒரு கோடு போட்டுருவோம். சரிங்களா? இது இங்க வந்து இது வடமேற்கு. சரிங்களா? இது வந்து வடகிழக்கு, இது வந்து தென்கிழக்கு, இது தென்மேற்கு. கரெக்ட்டுங்களா? தென்மேற்கு. சரிங்களா? ஓகே, ரைட்டுங்க. சார் தப்பா போட்டு இருக்கீங்க. என்ன தப்பா போட்டேன்? இப்போ கரெக்டாக தானே போட்டேன். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு கரெக்டாக தானே இருக்குது. அழிச்சிட்டு போட்டேன். சரிங்களா? 3வது கணக்கு போடுறீங்களா? தென்மேற்கா 3வது கணக்கு பார்த்தீங்களா? ஆன்சர் போட்டீங்க. வெரி குட். சரிங்களா? ரைட்டு, நான் மாத்திட்டேன். மேபி தப்பா இருந்தா சொல்லுங்க. ஓகே, இதானுங்க, இது ஜெனரல் ஸ்ட்ரக்சர். ஓகே ரைட். இப்போ என்னன்னா நான் அடுத்தது அப்படியே क्वेश्चन குள்ள போறேன். ஓகேங்களா? கரெக்ட் சார். ஓகே, இப்போ என்னன்னா 3வது क्वेश्चन பாருங்க. 3வது क्वेश्चनல 2008 பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சார் நம்ம பிசி எக்ஸாம் கூட பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ பிசி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரிஜினல் கேள்வி போறது நல்லது தானே, அதனால சொல்றேன். சரிங்களா? சரி, இங்க பாருங்க 3வது क्वेश्चन. நீங்க வடகிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பின்பு சரியாக 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி, இங்க வலது இடத்துல வருது, நான் அதுக்கு இந்த क्वेश्चनல சொல்ற விளக்கம். சரிங்களா? 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறீர்கள். பின்னர் மீண்டும் சரியா 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியானால் இப்பொழுது எந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? முதல் क्वेश्चन அப்படியே கேளுங்க. இதுல வந்து கிலோமீட்டர்லாம் கொடுத்திருக்காங்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். 2008 பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வடகிழக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்த பின்பு சரியா 90 டிகிரி வலதுபுறம் திரும்புறீங்க. 4 கிலோமீட்டர் நடந்த பின்பு மீண்டும் சரியா 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பிப்பீர்கள். அப்படியானால் இப்பொழுது எந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இதுல கிளாக் வைஸ் இல்ல, ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல, என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க, தெளிவா வாங்க. ரைட், இது பாருங்க, இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைப்புக்கு கிளாக் வைஸ் என்ன அர்த்தம்? கடிகாரம் சுற்றும் திசை.
இப்ப பாருங்க, இது பாருங்க, அப்படியே நான் ஒரு வட்டம் போடுறேன். இதான கடிகாரம் சுற்றும் திசை. கரெக்டா? இத கடிகாரம் சுற்றும் திசைய நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த டைப்புக்கு நான் சொல்றேன். சரியா? இப்ப இங்க பாருங்களேன், இது கடிகாரம் சுற்றும் திசையாங்க. இந்த டைரக்ஷன் கடிகாரம் சுற்றும் திசையா? கடிகாரம் சுற்றும் திசை வலதா இருக்குங்க. ஆன்டி கிளாக் வாய்ஸ் வந்து இடதா இருக்கும். சரிங்களா? இது குறிப்பு எழுதி வச்சுங்க. ஏன்னா மொத்தம் ஒரு கொஸ்டின்ல முதல்ல சொன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுங்க. அதனாலதான் ஸ்பாட்ல சொல்றேன். கடிகாரம் சுற்றும் திசை வலது, எதிர் கடிகாரம் சுற்றும் திசை இடது. ஓகே, கரெக்டா புரியுதுங்களா நான் சொல்றது? ரைட். அதே மாதிரி கடிகாரம் சுற்றும் திசை வலது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடது. சரிங்களா? இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். சரிங்களா? ஓகேவா? இது பாருங்க, அதே மாதிரி இந்த பக்கம் போறேன். இதான கடிகாரம் சுற்றும் திசை, இது கடிகாரம் சுற்றும் திசை வலது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடது. இந்த இடத்துல கடிகாரம் சுற்றும் திசை இது வலது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடது. புரியுதா நான் எழுதுந்து? புரியுதா இது வரைக்கும்? ஓகேங்களா? இங்க பாருங்க, கடிகாரம் சுற்றும் திசை வலது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து இடது. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஓகேவா? ஓகேவா? இந்த டைப்புக்கு தான் சொல்றேன். சரி, இப்ப பாருங்க, இப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்களேன், பர்ஃபெக்ட்டா புரியும். அதாவது போன கொஸ்டின்ல கடிகாரம் சுற்றும் திசைன்னு சொன்னாங்க, இந்த கொஸ்டின்ல வலது இடதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் இப்ப பாருங்களேன், அப்படியே இந்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்க, முதல்ல நீங்க வந்து வடகிழக்கு திசையை நோக்கி நடக்கிறீங்க. வடகிழக்கு எங்க இருக்குது பாருங்க, வடகிழக்கு தூரம் பாருங்க, இதானே வடகிழக்கு. கரெக்டா? கரெக்டா? வடகிழக்கு திசையை நோக்கி போறீங்க. சரிங்களா? இதுல ஒன்னும் நான் ஆரம்பிக்கல, அந்த கொஸ்டினே சொல்றேன். இதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இவர் என்ன பண்றாரு, 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இந்த 3 கிலோமீட்டர் இதுல கன்சிடர் பண்ண வேண்டாம். டிகிரி சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க அந்த இடத்துல வேல்யூ சேர்த்துக்க வேண்டாம். இப்ப பாருங்க, 3 கிலோமீட்டர் போறாரு, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் போறான்றாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். சரியா? டிகிரி கொடுத்திருந்தா அந்த கிலோமீட்டர் வேல்யூ நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தேவை திசை தான், டிஸ்டன்ஸ் தேவை இல்லை. அப்ப 3 கிலோமீட்டர் நடக்கிறான்றா இல்லையா, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 90 டிகிரி வலதுபுறம் திரும்புறாரு. அப்போ அந்த இடத்துல 90 டிகிரி வலது அப்படின்றாங்க. வலதுன்னா அதாங்க கிளாக் வைஸ், இடதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். வலதுன்னு சொல்லும் போது பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்ப போன கணக்குல கடிகாரம் சுற்று திசை டைரக்டா சொன்னாங்க, நம்ம டைரக்டா எழுதிட்டோம். இங்க வலதுன்னு சொல்லும் போதே நீங்க மனசுல வச்சுக்கலாம், வலதுன்னா கிளாக் வைஸ் தான், அப்ப பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? ரெண்டாவது கணக்கு என்ன சொல்றாங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் 90 டிகிரி வலதுபுறம் திரும்புறாரு. இதுல 4 கிலோமீட்டர் நடந்த பிறகுன்றாங்க, அந்த 4 கிலோமீட்டர் கன்சிடர் பண்ணாதீங்க. மீண்டும் 90 டிகிரி வந்து வலதுபுறம் போறாரு. அப்ப மறுபடியும் 90 டிகிரின்றதால நான் என்ன பண்றேன், அதையும் பிளஸ் சிம்பிள் போட்டு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? அப்படி நடந்தா இப்ப எந்த திசையை நோக்கி நடப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டாங்க? கரெக்ட். இப்ப நான் இது வரைக்கும் முடிச்சுன்னா, இப்ப நான் இன்னும் ஆப்ஷன் சொல்லவே இல்லை, ஆப்ஷன் சொல்லிடுறேன். இங்க இருக்குமா, ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, தென்கிழக்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இல்ல கிழக்கு, கிழக்கு. இது தென்கிழக்கு, இது கிழக்கு. ஓகே, கரெக்டா? தென்மேற்கா? வெரி குட். இப்போ வருது பாருங்க. இப்போ என்னன்னா, இது ஆப்ஷன் தெற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு. சரியா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னு நான் கொஸ்டின்குள்ளேயே போறேன், இதை மட்டும் எழுதிக்கிட்டேன். இப்பதான் நான் போய் என்ன பண்ண போறேன், இந்த டயக்ராம்ல கண்டுபிடிக்க போறேன். சரியா? கரெக்டாங்க? சோ இதுல கொடுக்குற டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கல, கன்சிடர் டிகிரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். வலதுன்னு சொன்னதால பிளஸ் பிளஸ் போட்டுக்கிட்டேன். இதை கூட்டினா 180 டிகிரி வருது, பிளஸ் தான் வருது. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, எதுல ஆரம்பிக்கிறாங்க, கொஸ்டின்ல சொன்னது வடகிழக்கு. வடகிழக்கு எங்க இருக்கு, இதுங்க. அப்ப இது 0 டிகிரி. கரெக்டாங்க? எந்த இடத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்களோ அது 0 டிகிரி. 0ல இருந்து இது 45 டிகிரி, 45க்கு அப்புறம் இது 90. கரெக்டாங்க? கரெக்டா போட்டு பாருங்க, இது 0 டிகிரி, அடுத்தது 45 டிகிரி. நான் அதை எடுத்துக்கல, அப்படியே 90 எடுத்துக்கிட்டேன். 90ல இருந்து இங்க ஒரு 45 டிகிரி, அதுக்கப்புறம் இது வந்து நான் வரும் 180 டிகிரி வரும். கரெக்டா? கரெக்டா பாருங்க, 90, அதுக்கப்புறம் 180, 180க்கு அப்புறம் 270, 270க்கு அப்புறம் 360 டிகிரி. இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்தது 180 டிகிரி. 180னா தோருக்கு பாருங்க, தென்மேற்கு. தென்மேற்குன்னு வருதா? இருங்க என்னங்க, தென்மேற்கு ஆப்ஷன் இருக்கா, மாத்தி சொல்லிட்டணும்.
ஆப்ஷன் பி. ஆமாங்க, தென்மேற்கு ஆப்ஷன் பில இருக்குங்க. இதோ இருக்கு. ஆமா ஆமா, இது பாருங்க தென்மேற்கு தானே, இது தென்மேற்கு. சரிங்களா, ஆப்ஷன் பி தென்மேற்கு. நான் ஆப்ஷன் சொல்லவே இல்லை, மறுபடியும் ஆப்ஷன் சொல்றது பாருங்க. ஆப்ஷனை பாருங்களேன். ஏன்னா நான் வந்து இங்க எழுதும் போது இங்க தெற்கு, தென்மேற்கு, அப்புறம் வந்து தென்கிழக்கு, கிழக்கு. சரிங்களா, தெரியுதுங்களா? நான் அங்க எழுதும் தப்பாயிரும். தெற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு. ஆப்ஷன் பி தென்மேற்கு. அவ்வளவுதாங்க. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, ஆப்ஷன் பி தான். புரியுதா இல்லைங்களா? இப்ப மட்டும் சொல்லுங்க, புரியுதா? புரியுதா இல்லைங்களாங்க? என்னங்க புதுசா எல்லாரும் பார்த்தா நேற்று கடகடன்னு ஆன்சர் சொன்னீங்க, இன்னைக்கு பார்த்தா ஆன்சர் நிறைய வரலையே. புரியுதா புரியுதுங்களா சொல்லுங்க, புரியுதுங்களா? குரூப் ஒர்க் படிக்கணுங்க, புரியுதா? ஓகேங்க ஓகேங்க. நான் இந்த ஆப்ஷன் மேபி தப்பா இருந்தா நான் கண்டிப்பா வெரிஃபை பண்ணிடுவேன். சரிங்களா, ஓகே ஓகேங்களா. ஏன்னா நான் ஆப்ஷன் மேபி இங்க எழுதும் போது மாத்திக்கிட்டே இருப்பேன், அதுதான் நான் ஒரிஜினல் கொஸ்டினே காமிச்சிட்டேன். ஓகேங்களா, ரைட். புரியுதுங்க? புரியலையா? புரியுதா? என்னங்க புரியலன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோ எண்ட்ல தெளிவா சொல்றேன். சரிங்களா, ஓகே புரியுதுங்களா? நிறைய பேர் புரியுதுன்னு சொல்றீங்க. சோ அடுத்த கணக்கு போலாம், 4வது கணக்கு. சரிங்களா, 4வது கணக்கு போலாம். ஓகே ஓகே, கிளியரா? ஓகே ஓகே. உன்னங்க 4 பேர் புரியுதுன்றீங்க, ஒருத்தர் புரியலன்றீங்க. ஏன் புரியல? ஃபுல்லா கவனிங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஆமா, ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, கொஞ்சம் முதல் அப்படிதான் இருக்கும், போ புரிஞ்சிடும். நானும் கரெக்டா தான். இங்க பாருங்க, இது 2025 டி, அதாவது டிஆர்பி நினைக்கிற கூட்டுறவுல அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்த லேட்டஸ்ட் क्वेश्चन. சரிங்களா, சோ பாப்போம். இத புரியலையா? புரியுதா? 360 டிகிரி என்னங்க எது என்ன சொல்றீங்க? புரியுங்க மேபி. சரிங்களா, உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புரிஞ்சவங்க நான் முடிச்சுட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் திருப்பி சொல்றேன். சரிங்களா, 4வது என்னது? தென்மேற்கா? வெரி குட்ங்க. சரி, ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். சரிங்களா, ஓகே, இது ஒரிஜினல் கேள்வி, லேட்டஸ்ட் क्वेश्चन. சரிங்களா, போலாம். இப்ப பாருங்களேன், நான் ரஃபா ஒரு டயகிராம் போறேன். இந்த இடத்துல ஸ்பாட்ல புரிஞ்சுங்க, இது எப்பவுமே இது வடக்குங்க. ஓகேங்களா, வடக்குன்னா இது தெற்குங்க, அதுக்கப்புறம் இது மேற்குங்க, இது இது வந்து என்ன வரும்? கிழக்கு. சரிங்களா, ஓகே, இது ஒரு ரைட்டா? ரைட். இதுக்கு நடுவுல இப்ப பாருங்களேன், இப்படி ஒரு கோடை போடுங்க, இப்படி ஒரு கோடை போடுங்க. இது வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல இருக்கிறதால இது வடமேற்கு. சரிங்களா, இது வந்து கிழக்குக்கும் வடக்குக்கும் இருக்கிறதால என்னது? வடகிழக்கு. சரிங்களா, ஆமா வடகிழக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவுல இருக்கிறதால தென்கிழக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தெற்குக்கும் மேற்கு இருக்கிற இடையில இருக்கிறதால தென்மேற்கு. ரைட், இதுதான். சரிங்களா, இந்த டயகிராம ஒழுங்கா வச்சுங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ என்னன்னா, இங்க பாருங்க, நல்லா பொறுமையா சொல்றேன். 4வது क्वेश्चन. மனிதர் ஒருவர் தெற்க நோக்கி நிற்கிறார். மனுஷர் ஒருவர் தெற்குல மேற்க நோக்கி நிற்கிறார். மனுஷன் ஒருத்தன் மேற்க நோக்கி நிற்கிறார். அவரு முதல்ல கடிகார முள் திசையில் இருங்க. நான் क्वेश्चन காமிச்சிட்டே படிக்கிறேன், ஏன்னா क्वेश्चन உங்களுக்கு காமிச்சு படிச்சா உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா, அதனால क्वेश्चन காமிச்சிட்டே படிக்கிறேன். இங்க பாருங்க, எத்தனாவது क्वेश्चन? 5வது क्वेश्चन. கரெக்டா? ஒரு 5வது இல்ல எதாவது क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஆமா, 4வது क्वेश्चन. ஒரு மனிதன் மேற்க நோக்கி நிற்கிறார். அவரு முதல்ல கடிகார முள் திசையில் 45 டிகிரி திரும்பினார். பின்னர் அதே திசையில் மற்றொரு 180 டிகிரியை திரும்பினார். பின்னர் எதிர் கடிகார திசையில் எந்த திசையை நோக்கி உள்ளார்? 2025 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, அதுக்கு வடமேற்கு, மேற்கு. இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ தெற்கு, ஆப்ஷன் பி வடமேற்கு, ஆப்ஷன் சி மேற்கு, ஆப்ஷன் டி தென்மேற்கு. சொல்றது புரியுதா? ஆப்ஷன் தெற்கு, வடமேற்கு, மேற்கு, தென்மேற்கு. ஓகே, கிளியரா? வாய்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகேங்களா, நான் क्वेश्चन வந்து உங்க நேரடியாவே காமிச்சிட்டே சொல்லிட்டேன், ஆப்ஷனை தெளிவா சொல்லிட்டேன். இப்போ இதுக்குள்ள போவோம். இப்போ என்ன சொல்றாங்க? மனுஷன் ஒருத்தர் மேற்க நோக்கி நிற்கிறார். மேற்கு தோற்குங்க, அப்ப இது 0 டிகிரி. கரெக்டா? அதே மாதிரி இது 360 டிகிரி. கரெக்டா? அதே மாதிரி இங்க இருந்து இது அப்படிங்க பாருங்களேன், இது என்ன வரும்? 90 டிகிரி. கரெக்டா? 90ல இருந்து இது 180 டிகிரி. கரெக்டா? மறுபடியும் 270 டிகிரி. கரெக்டா? மறுபடியும் 360. இது மட்டும் நான் எழுதிட்டேன். நடுவுல எல்லாம் 45 டிகிரி இருக்கு. நான் அடுத்தது அது வேணும்னா எழுதிக்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன். சரியா? ஓகேங்களா, ரைட். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இதுல என்ன சொல்றாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம்.
இவரு மேற்குல ஸ்டார்ட் பண்றாங்க, அது வரைக்கும் ஓகே. இப்போ அவர் முதல்ல கடிகார முள் திசையில 45 டிகிரி திரும்புறாரு. அப்ப கடிகார முள் திசைனா கிளாக் வைஸ் 45 டிகிரின்னு சொன்னதால பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட். பின்னர் அதே திசையில் மற்றொரு 180 டிகிரி திரும்புறாரு. அதே திசைனா அதே கடிகார திசை தான். 180 டிகிரி திரும்புறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், 180 டிகிரி பிளஸ் போடுகிறேன். ஏன்னா அதே திசைன்னு சொல்றாங்க. பின்னர் எதிர் கடிகார முள் திசை. எதிர் கடிகார முள்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ் போறோம் 270 டிகிரி. மைனஸ் 270 டிகிரி. கரெக்டாங்க? கரெக்ட்டுங்களா? ரைட். திரும்ப இப்போது எந்த திசையில் இருப்பார்? இதாங்க கேள்வி. ஓகே, இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்போ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குதா பாருங்க. தென்மேற்கா? வெரி குட். இருங்க நம்ம பார்ப்போம். பாருங்க ஃபர்ஸ்ட் இது என்னன்னா பாருங்களேன் பிளஸ்ல இருக்கு. அது முதல்ல கூட்டிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ்ல வந்து 180 பிளஸ் 45 கூட்டினா எப்படி வருது? 225. நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமாங்க. பிளஸ் 225 மைனஸ் 270. நல்ல கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 270ல பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் மைனஸ் 1 அதை ஞாபகம் வச்சுங்க. 270ல 225 கழிச்சா 45 டிகிரி மைனஸ் 45ன்னு வருமாங்க. கரெக்டாங்க? நல்லா புரியுதா பாருங்க. மைனஸ் 45. அதாவது இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் 0 டிகிரி. இங்கிருந்து இப்படி போனா பிளஸ் 45. இது நான் ஒரு கணக்கிலே சொல்லியிருந்தேன், ரெண்டாவது கணக்கு என்னவோ. இப்படி வந்தா ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ் 45. கரெக்டாங்க? இப்படி போனா கிளாக் வைஸ், இப்படி போனா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அப்ப மைனஸ்ல வந்தா ஆன்டி கிளாக் வைஸ் இங்க வரணும், பிளஸ்ல வந்தா கிளாக் வைஸ் இப்படி போகணும். அப்போ நமக்கு மைனஸ் 45 வருது. அப்ப நம்ம எங்க இருக்குமா? மைனஸ் 45. அப்ப தென்மேற்கு ஆப்ஷன் எங்க இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டி. அவ்வளவுதாங்க. கரெக்ட். இப்போ ஓகேவா? புரியுதா? 55 டிகிரியா? எப்படிங்க 55 டிகிரி வருது? டவுட் கிளியரா சார்? ஓகே, டவுட் கிளியர். புரியுதா? தெளிவா புரியாது. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், தெளிவா வாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. ஏன் உங்களுக்கு நான் சொல்றது ஒருவேளை புரியலையா, இல்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. புரியுதா இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க. தென்மேற்கு கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? பிடிஎஃப் தப்பா இருக்கா? எங்கெங்க கேக்குறீங்க நீங்க பிடிஎஃப் தப்புன்னு? கவனிங்க முதல்ல. இது புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. ரைட். அடுத்த கணக்கு போலாமா? ஓகே, புரியுதா? சூப்பர். ஏன்னா நீங்க புரியுதுன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். 7 2 போனாவா? ஏங்க இது 5ங்க. புரியுதா? சூப்பருங்க. ஓகே புரிஞ்சா ஓகேங்க. இப்ப அடுத்தது 5வது சம். இதோட நான் இந்த டைப் முடிச்சுட்டு ஒரு சம் ஹோம்வொர்க் கொடுத்துட்டு அடுத்த டைப்புக்கு போறேன். போலாமா? ஓகேவா? இது பாருங்க, அடுத்தது 5வது கணக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா பாருங்க, தெரியுதா பாருங்க. நான் காமிக்கிறேன், ஏன்னா நான் கொஸ்டினை காமிச்சுட்டே என்றேன். சரிங்களா? இங்க பாருங்க 5வது கணக்கு. ஒருவர் வடக்கு நோக்கி நிற்கிறார். ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி நிற்கிறார். அவர் கடிகார முள் திசையில் 90 டிகிரி திரும்பினார். பின்னர் எதிர் கடிகார முள் திசையில் 135 டிகிரி திரும்பினார் எனில் அவர் இப்பொழுது பார்க்கும் திசை எது? இதாங்க கேள்வி. ரைட்டா? இதுக்கு ஆப்ஷன் ஏ வடகிழக்கு, பி வடமேற்கு, சி தென்கிழக்கு, டி தென்மேற்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 5வது வடமேற்கா? வெரி குட்ங்க. இப்பதாங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஏன்னா இப்பதான் ஆன்சரே வருது. சரிங்களா? இங்க பாருங்க, முதல்ல இது பண்ணிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन தாங்க வந்துட்டேன். 5வது क्वेश्चन தான் வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வடமேற்கா? வெரி குட். இப்போ பாருங்க ஆன்சர் வருது எல்லாருக்கும். ரைட். இப்போ என்னன்னா ஒருத்தர் வடக்க நோக்கி நிக்கிறார். வடக்கு எங்க இருக்கு? தோ இருக்குங்க. அப்போ இத क्वेश्चनல சொன்னதால இது 0 டிகிரி. இத மட்டும் எழுதுறேன், இது 90 டிகிரி.
அப்படியே இது வந்தா 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 டிகிரி. இதை மட்டும் நான் அந்த லைனை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவர் வடக்கு நோக்கி நிற்கிறார். வடக்கு இதுவா, இதுல இருந்து 90 டிகிரி கிழக்கு, கிழக்குல இருந்து 180 டிகிரி தெற்கு, தெற்குல இருந்து 200 டிகிரி 270 டிகிரி மேற்கு, மறுபடியும் வடக்கே வந்தா 360 டிகிரி. ஓகே, அதை மட்டும் எழுதிட்டேன். வேணா நடுவுலகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவர் கடிகார முள் திசையில 90 டிகிரி போறாரு. கடிகார முள் திசைனா பிளஸ் சிம்பல் போடணும். கரெக்டா? கரெக்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க, பின்னர் எதிர் கடிகார முள் திசையில 135 டிகிரி போறாரு. எதிர் கடிகாரம்னா 135 டிகிரினா மைனஸ் சிம்பல் போடணும். கரெக்டாங்க? இது வரைக்கும் ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதான், இந்த ரெண்டு வேலையை தான் கொடுத்துறேன். இப்ப எந்த திசையில் பார்ப்பார். அப்ப நான் என்ன பண்றேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த பிளஸ் 90ல 135 கழிச்சுக்கிறேன். ஆனா முக்கியமா என்னன்னா, இதுல பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் மைனஸ் வரும் 45. கரெக்டாங்க? ரைட். இப்ப பாருங்க, வடக்கு தான் 0 டிகிரி. சரியா? ஏன்னா அவர் அங்க நிக்கிறாரு. அப்போ இதுல இருந்து இது கடிகார சுற்றும் திசை, அப்ப இது பிளஸ் சிம்பிள் வரும். இதுல இருந்து இது ஆன்டி கிளாக் வைஸ், அப்ப இது மைனஸ் வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க வந்தா இது 45 டிகிரி பிளஸ் வடகிழக்கு. இப்படி வந்தா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ்ல வரும் 45 டிகிரி, அப்ப வடமேற்கு. இப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ்ல வருது. மைனஸ்ல வந்ததால வடமேற்கு தான் ஆன்சர். கரெக்டா வருதா? இப்போ அவ்வளவுதாங்க. கரெக்ட்டுங்களா? வடமேற்கு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. சூப்பர். இப்போ கரெக்டா வருதுங்களா? ரைட்டா? ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏல வடகிழக்கு இருந்துச்சு, பில வடமேற்கு இருக்கு. ஸோ வடமேற்கு தான், ஆப்ஷன் பி தான் சரியானது. இப்போ கிளியர் ஆயிடுச்சுங்களா? கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட்டா? தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. ஓகேங்களா? ஏங்க கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும், புதுசு. மேபி உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து கிளாஸ் இப்போ முடிச்சிட கடகன்னு டிஸ்கஷன்ல நீங்க சொல்லுங்க, நான் அரை நேரம் உட்காந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. புரிஞ்சா அப்படியே கொஞ்சம் லைக் மட்டும் பண்றேன், ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, புரியுதுன்னு நினைச்சுக்கிறேன். சரியா? ரைட். இப்போ நான் ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, சூப்பருங்க, சூப்பருங்க. இது பாருங்க, இப்போ நான் 6வது சம் ஹோம்வொர்க் தான். சரியா? நான் வந்து அழகா சொல்றேன், நீங்க போடுறீங்களா? ரைட். இதுல காமிக்கலாமா? 6வது சம் இல்ல, இதுல ஆன்சர் வருமே, ஆன்சர் இருக்கு அப்படி நான் சொல்றேன். ஓகே, 6வது சம்ங்க. அமுதா 6வது சம்ங்க. கவனிங்க, ஆன்சர் இருக்கு, நான் அப்படியே சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். 6வது சம். அமுதன் வடக்க நோக்கி நிற்கிறார். அமுதன் வடக்கு நோக்கி நிற்கிறார். அவரு முதல்ல எதிர் கடிகார முள் திசையில 90 டிகிரி திரும்புறாரு. அவரு முதல்ல எதிர் கடிகார முள் திசையில 90 டிகிரி திரும்புறாரு. பின்னர் கடிகார முள் திசையில 180 டிகிரி திரும்புறாரு. பின்னர் கடிகார முள் திசையில 180 டிகிரி திரும்புறாரு. சரிங்களா? முதல்ல இங்க பாருங்க, மறுபடியும் படிக்கிறேன், வார்த்தையை தெளிவா புரிஞ்சுங்க. முதல்ல எதிர் கடிகார திசையில 90 டிகிரி திரும்புறாரு. பின்னர் கடிகார முள் திசையில 180 டிகிரி திரும்புறாரு. இறுதியாக எதிர் கடிகார முள் திசையில 45 டிகிரி திரும்புறாரு. அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார்? கடவுளை, புரியலீங்களா? புரியுதா? புரியலையா? சேர்த்து பாருங்க. கொஸ்டினை மறுபடியும் படிக்கிறேன். நானே ஏற்றுக்குமா? ஏற்றா நீங்க ஆன்சர் போட்டுருக்கீங்கன்னு பாக்குறேன். சரி போடுங்க, பிரச்சனை இல்லை. அமுதன்றவர் வந்து ஃபர்ஸ்ட் வடக்குல போறாருங்க. சரிங்களா? வடக்குல ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? எதிர் கடிகாரம் உள்ள 90 டிகிரி போறாரு. அதுக்கப்புறம் கடிகார முள் திசையில 180 டிகிரி போறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இறுதியா எதிர் கடிகார திசையில 45 டிகிரி போறாரு. அப்படின்னா இப்ப எந்த திசையில இருப்பாரு? அவ்வளவுதாங்க. சரியா? ஆப்ஷன் ஏ வடக்கு, ஆப்ஷன் பி கிழக்கு, ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தெற்கு, ஆப்ஷன் டி மேற்கு. சொல்லுங்க. ஏதுக்குமா ஆப்ஷனு? சரி, ஆப்ஷன் எழுதுற பாருங்க. ஆப்ஷன் ஏ வடகிழக்கு. நான் சொன்னா உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? வடகிழக்கு நான் எழுதுறேன், வடகிழக்கு. ஆப்ஷன் பி, ஏன்னா நானும் பாக்குறேன், சொல்லும் போது உங்களுக்கு ரீச் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் கிழக்கு. சரிங்களா? தென்கிழக்கு.
ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு. இப்ப சொல்லுங்க, இப்ப வருதுங்களா? ஓகே. ஏன்னா நான் வாயில சொல்லும் போது பார்த்தா டக்குன்னு தப்புன்றீங்க கரெக்ட்ன்றீங்க, எனக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியல, அதனால தான் நான் எழுதிட்டேன். ஸோ புரிஞ்சிச்சா? போடுங்க. எது வருது பாருங்க. ஆப்ஷன் என்ன, இப்ப கைச்சு எவ்வளவு வருது? இது கைச்சு என்ன வருது பாருங்க. ஆப்ஷன் ஏ வடகிழக்கா? கரெக்ட் கரெக்ட். வடகிழக்கு கரெக்ட் கரெக்ட். வடகிழக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ வடகிழக்கு கரெக்ட்டுங்க. ஓகே சூப்பர், அவ்வளவுதான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட்டா? இப்போ புரியுதுங்களா? நான் வந்து 6 சம் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் டைப் 4க்கு போயிடுறேன். டைப் 4க்கு. கிளியரா? கிளியர் கிளியர். ஓகேங்களா? நான் கரெக்டாக தாங்க சொல்றேன், ஒரு வேளை உங்களுக்கு ரீச் ஆகணும் அதுதான் நான் போர்டில் எழுதிட்டேன். சரிங்களா? ஓகே. வடகிழக்கு கரெக்டுங்க, கரெக்ட். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ டைப்பு டைப் 4க்கு போறோம். சரிங்களா? பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ரொம்ப எளிமையா தாங்க சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற, கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? போலாமா? டைப் 4க்கு போலாமா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. டைப் 4க்கு போயிடலாம். சரிங்களா? டைப் 4 நான் முதல்ல கொஸ்டின் படிக்கிறேன், பிறகு அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு நாள் காலையில் சூரியன் உதயும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். இதாங்க கேள்வி. கொஞ்சம் நான் இன்னும் ஆரம்பிக்கல, டைப் 4 கொஸ்டின் தான் சொல்றேன். நான் கொஸ்டினை தெளிவா சொல்லிட்டு உள்ள நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா, ஒரு நாள் காலையில சூரிய உதயம் நேரத்துல ரீட்டா மற்றும் கீதா ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசையை நோக்கி நிற்பாள். இதாங்க கேள்வி. சரிங்களா? டைப் 4. சரிங்களா? ரொம்ப டிலேவா வருதா உங்களுக்கு? சரிங்களா? டிலேவா வருதா? ஏன்னா ரொம்ப டிலேவா போற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ரீப்ளே வந்து வேற கொஸ்டின் வரும்போது நீங்க வேற கொஸ்டின் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? வசனமே புரியலையா? ரைட்டு. இல்ல இல்ல, நான் கொஸ்டினை மட்டும் படிச்சிட்டேன். இப்போ நான் இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க, டக் டக்குன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? வடக்கா? ரைட், இருங்க. நான் இப்போ பாருங்களேன், வடமேற்கா? ஏங்க நான் ஆப்ஷன் ஓ போன கொஸ்டின் சொல்றீங்களா? சூப்பர். ரைட். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்போ என்னன்னா, 4th டைப் கொஞ்சம் டைப் 4. சரிங்களா? 4th டைப் இது கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வடக்கு, இது வடக்கு, இது தெற்கு, அதுக்கப்புறம் இது மேற்கு, இது வந்து பார்த்தா கிழக்கு. சரிங்களா? ரைட் ரைட். இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிச்சிங்க, இந்த டைப் கொஞ்சம் கவனிச்சிங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரைட். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கொஸ்டின்ல காலையில அப்படின்னு சொன்னா கிழக்குல சூரியன் உதயம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் 4 கொஸ்டின் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் முகம் பார்த்து, இப்போ நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கோம், நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம்னா என் முகம் உங்களை பார்க்கும், உங்க முகம் என்ன பார்க்கும். கரெக்டா? சோ இந்த மாதிரி உரையாடல் வந்துட்டாவே அது டைப் 4ங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்த்து பேசுறேன், நீங்க எங்களை பார்த்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ரஃபா தான் வரையறேன். இங்க ஒருத்தர் நிக்கிறாருங்க, இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, இவரு இப்படி பார்த்து பேசுறாரு. அதாவது இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஏ வந்து பி நோக்கி பேசுவாரு, பி வந்து ஏ நோக்கி பார்த்து பேசுவார். ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி கீவேர்டு வந்துட்டா அது டைப் 4ங்க. சரிங்களா? முதல் அந்த டைப் 4க்கான விளக்கம் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ டைப் 4க்கான விளக்கம் ஓகே. இப்போ இதுல எப்படி போலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லைங்க. இப்போ காலையில சூரியன் எங்க உதயம்? கிழக்குல. மாலையில எங்க சூரியன் உதயம்? இங்க மறையும். அதாவது எங்க இருக்கும் சூரியன் அப்படி சொல்றேன். காலையில கிழக்குல சூரியன் இருக்கும், மாலையில
சூரியன் வந்து மேற்குல இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ காலையில 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிழல் எங்க வியும்? பேசிக்கா சொல்றேன். காலையில இங்க சூரியன் இருக்குங்க. சரிங்களா? எங்க கிழக்குல சூரியன் இருக்கும். கிழக்குல சூரியன் இருந்தா மேற்குல தான் நிழல் வியும். இதான் ரூல். கரெக்டா? நீங்க காலையில கிழக்குல ஒரு இடத்துல நின்று இருங்க. நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்க நிழல் மேற்குல வியும். சரியா? இதான் கான்செப்ட். இன் கேஸ் மாலையா இருந்தா மேற்குல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும், அதோட நிழல் கிழக்குல வியும். கரெக்டா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ சொல்றது என்னன்னா, காலையிலனா சூரியன் வந்து கிழக்குல இருக்கும், மேற்குல நிழல் விழும். மாலைனா மேற்குல சூரியன் இருக்கும், நிழல் கிழக்குல விழும். இது தேரி. ஓகேங்களா? ரைட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட். क्वेश्चनல காலை சொல்றாங்கன்னா கிழக்குல சூரியன் இருக்கும், மேற்குல நிழல் விழும். இதே மாலைனா மேற்குல சூரியன் இருக்கும், கிழக்குல நிழல் விழும். எப்பா நீங்க புரியலனாலும் தேரியா சொல்றேன். நான் क्वेश्चनக்குள்ள போல, ஜஸ்ட் தேரி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இதுல ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டைப்ல ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுறாங்கன்னா கிளாக் வாய்ஸ் வந்து இடதா மாறிடுங்க. சரிங்களா? கிளாக் வாய்ஸ் வந்து இடதா மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் இடதா மாறிடும். கிளாக் வாய்ஸ் கடிகாரம் சுற்றும் திசை, இங்கேயும் இடதா மாறிடும். எப்பா நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுனா இதுல இருக்கிற 6 கொஸ்டினும் ஒரு செகண்ட்ல போட்டுருவீங்க. அடுத்த செகண்ட்ல போறீங்க. நானே சொல்றேன், கவனிங்க. சரியா? முதல்ல அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து உள்நோக்கி வருதுன்னா கிளாக் வாய்ஸ் வந்து இடது. எப்பா போன கணக்குல வலது சொன்னீங்கன்னா அது வேற டைப். இந்த டைப்ல முகம் பார்த்து பேசினாவே கிளாக் வாய்ஸ் வந்து இடதுன்னு இருக்கும், ஆன்டி கிளாக் வாய்ஸ் வந்து வலதுன்னு இருக்குங்க. சரியா? இது ரொம்ப முக்கியம் இந்த டயகிராம். ரைட்டுங்களா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது அவ்வளோ செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, டக் டக் டக்குன்னு போடலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நான் கொஸ்டினுக்குள்ள போல, ஒரு கொஸ்டின்ல காலையில சொன்னாங்கன்னா கிழக்குல வந்து சூரியன் இருக்கும், நிழல் மேற்குல வியும். மேபி கொஸ்டின்ல மேற்குல, அதாவது மாலைன்னு சொன்னாங்கன்னா மேற்குல சூரியன் இருக்கும், கிழக்குல நிழல் வியும். சரிங்களா? ரைட்டா? அதே மாதிரி இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி உரையாடல் வந்துட்டாவே கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. இவ்வளவுதாங்க பேசிக் தியரி. இப்போ நான் பேசிக் தியரி தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் கொஸ்டினுக்குள்ள போறேன், ஆன்சர் ஈஸியா வரும். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறேன். சரி, கொஸ்டின் படிக்கணும் இன்னொரு ரூல் சொல்லிடுறேன். இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன். இருங்க, இந்த இன்னும் பேசிக் இன்னும் ஒன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? வளவலன்னு சொல்லல, ஒரே ஒரு விஷயம். இப்போ நான் கொஸ்டினுக்கு போல உங்ககிட்ட பேசுறேன். இப்போ நீங்க நம்ம 2 பேர், நானும் நீங்க பேச போறீங்க. காலையில 7 மணி நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல நின்றுட்டு பேசுறோம். சரிங்களா? இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வச்சுங்க, நீங்க இங்க இருக்கீங்க. சும்மா ஒரு உதாரணத்தை வச்சுங்க. அப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? காலையில அப்ப சூரியன் கிழக்குல இருக்கும், அப்ப நம்ம நிழல் மேற்குல வியும். அப்போ இப்போ நான் உங்களை பார்த்து பேசுறேன், நீங்க என்ன பார்த்து பேசுறீங்க. அப்போ ஒருவேளை நான் நீங்க கிழக்கு, அதாவது எப்படி சொல்றேன், நீங்க இங்க இது நீங்க. சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம், ஏ இது பி. ஓகேவா? இப்போ பியோட நிழல் ஏ மேலதான் வியும், கீழே வியே வியாது. ஓகேவா? ஆனா கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா நிழல் கீழே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எப்பவுமே இந்த பேட்டர்ல 2 பேர் இருக்காங்கன்னா, அதான் நான் சொல்றது புரியுதா? இப்ப பியோட நிழல் ஏ மேலதான் வியும். ஓகேவா? ஏவோட நிழல் இங்கதான் வியும், இங்க இந்த பக்கம் வரவே வராது. சரிங்களா? அப்போ எப்பவுமே இந்த டைப்ல இப்படி நிக்க வைக்க கூடாது. சரிங்களா? நபர்களை இப்படி நிக்க வைக்க கூடாது, இங்கதான் நபர்களை வைக்கணுங்க. இது ஒரு பேட்டர்ன். வடக்கும் தெற்கும் நோக்கி தான் 2 பேர் நிக்கணும். அப்பதான் நிழல் கீழே இங்க வியும். சரியா? இல்லைன்னா இப்படி வைக்கிற வச்சீங்கன்னா உங்க மேலே நிழல் விழும். ஓகேவா? அதனால பேட்டர்ன் பிரகாரம் இங்க வைக்கிற வச்சுக்கணுங்க. எங்க? ஒருத்தர் வடக்குலையும் ஒருத்தர் தெற்குலையும். சரிங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா?
ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? சரி, இப்போ இதான் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர். இப்போ நான் கொஸ்டினுக்கு போறேன், ஆன்சர் டக்குன்னு வந்துடும். போலாமா? கொஸ்டினுக்கு போலாமா? இது வரைக்கும் ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சொன்ன தேடி புரியுதுங்களாங்க? இங்க பாருங்க, நான் ஓர்வி சொல்றேன், ஏன்னா அது புதுசா இருக்கும், நீங்க முதல்ல பார்க்கத்தா இருக்கும், அதுதான் இத்தனை முறை நான் சொல்றேன். இங்க பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சரியா? இதுல டைப் 4 பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மீட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி கொடுத்துருவாங்க. நிழல் எந்த பக்கம் வீது, யாருக்கு பதில் வீதுன்னு நிழலை பேஸ் பண்ணி கேட்பாங்க. நான் கொஸ்டின் போகும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ பொதுவா காலை நேரம்னா கிழக்குல சூரியன் இருக்கும், மேற்குல நிழல் விழும். மாலை நேரம்னா மேற்குல சூரியன் இருக்கும், கிழக்குல நிழல் விழும். அப்ப நான் வந்து 2 பேர் நிக்க வைக்கிறேன்னா அவங்கள ஒருத்தர் வடக்குலையும் இன்னொருத்தர தெற்குலையும் வச்சுதான் நிக்க வச்சு நான் வந்து பேச போறேன். இது ஜெனரல் ஸ்ட்ரக்சர். உள்நோக்கி ஒருத்தர் பேசுறதால கிளாக் வைஸ் வந்து இடது அப்படின்னு வச்சுக்கணுங்க. சரிங்களா? இது இந்த டைப்புக்கு மட்டும்தான். ஓகே, கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வலது. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகேவா? இன்னும் நான் கொஸ்டினுக்குள்ளே போல. ஆனா இது புரிஞ்சு போச்சுன்னா இப்ப 4 கொஸ்டின் நான் போடுறேன், ஒரு கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுக்குறேன், எவ்வளவு டக் டக்குன்னு முடிக்கலாம். போலாமா? ரைட், வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்க. இப்போ 7வது சார். சரிங்களா? நான் ஆப்ஷன் இது, ஏன்னா ஆப்ஷன் வந்து நான் சொல்றது கன்வெர்ட் பண்றது தப்பா இருக்குது, அதனால ஆப்ஷன் ஏ வடக்கு, பி வந்து பார்த்தா இன்னும் நான் கொஸ்டின் படிக்கல. சரியா? கிழக்கு, ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. ஓகேங்களா? பாருங்க, நான் ஆப்ஷனும் கரெக்டா இருக்குது. சரியா? பிரச்சனையே இல்லை, ஏன்னா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின். சரியா? ஒரு நாள் காலையில் சூரியன் உதயும் நேரத்தில் ரீட்டா மற்றும் கீதா ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். கீதாவின் நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விழுந்தால் கீதா எத்திசையை நோக்கி அமர்ந்திருப்பாள். என்னையா கதை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஈஸி, அதுக்குள்ள ஆன்சர் ஒருத்தர் போட்டாங்க. வெரி குட். இங்க பாருங்க, தெளிவா வாங்க. நான் அப்படியே இந்த கொஸ்டினை 1 by 1 இந்த டயகிராம் நம்ம போடலாம். அதாவது ஒரு நாள் காலையில் சூரியன் உதயம் நேரத்தில், இதான் சொல்றாங்க. சூரியன் உதயம்னா கிழக்குல தான் சூரியன் உதயம், அப்ப சூரியன் இங்க இருக்கும், நிழல் மேற்குல இருக்கும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு ஒரு முடிவு பண்ணிடணும், கிழக்குல சூரியன் உதயம், மேற்குல நிழல் விழும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்துருங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுருங்க, கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. அதே மாதிரி 2 பேரும் இங்க நான் உட்கார வச்சுட்டேன். இதுல யார் ரீட்டா யார் கீதான்றத நான் ஒன்னும் முடிவு பண்ணல, ஏன்னா அந்த கொஸ்டின் வச்சுதான் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு முடிவு பண்ணணும். சரியா? முதல்ல இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஏன்னா நிழல் எங்க வியும் கேட்டாங்க, இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கிட்டேன். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டா மற்றும் கீதா ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுறாங்க. நான் இங்க உட்கார வைங்கன்ட்டேன், ஏன்னா நிழல் வந்து இப்படி வீணும். அப்ப எப்பவுமே வடக்கு தெற்கு நோக்கி 2 பேரையும் உட்கார வைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதுல யாரோ ரீட்டா யாரோ ஒரு கீதா, அது நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஆனா 2 பேரும் நான் அப்படி உட்கார வச்சுக்கிட்டேன். கிளியரா? இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் முகம் பார்த்து பேசுறாங்க. கரெக்டா நான் அதே மாதிரி வச்சுட்டேன். சரி, அடுத்தது கீதாவின் நிழல். நல்லா நோட் பண்ணுங்க இந்த இடத்துல. இருங்க, நான் இந்த இது மட்டும் கொஞ்சம் டயகிராம் போடுறேன். இது 2 பேர், இதுல யாரோ ஒருத்தர் கீதா யாரோ ஒரு ரீட்டா. சரியா? இப்ப இதான் முக்கியமான லைன், இதை வச்சுதான் நம்ம ஆன்சர் போட போறோம். என்னன்னா, கீதாவோட நிழல். சரியா? யார் கீதா தெரியாது, இதுல யார் கீதான்னு தெரியாது, நம்ம முடிவு பண்ண போறோம். கீதாவோட நிழல் ரீட்டாவின் வலதுபுறம் விடுதான். அப்படின்னா கீதா எந்த திசையில இருப்பாங்க? நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல யாரு கீதா யாரு சீதான்னு முடிவு பண்ணல, ஆனா உங்களுக்கு ஒரு இது இந்த குழு கொடுக்குறேன். இது ஏன்னு வச்சுங்க, இது பி வச்சுங்க. இன்னும் நான் இதுல முடிவு பண்ணல, ஆனா இந்த இடத்துல இது புரிஞ்சுங்க. இங்க பாருங்க, ஏவுக்கு இதுதான் இது நிழல் வீர இடங்க. கரெக்டா? ஏவுக்கு இங்க பாருங்க வலதுபுறம் நிழல் விழும். கரெக்டா? ஏவுக்கு இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, சூரியன் இங்க இருக்கு, நிழல் இங்க வியும், இங்க 2 பேர் ஏவும் பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பேசுறாங்க. நான் இதுல ஒரு இன்ட் மட்டும் சொல்லிட்டு கொஸ்டினுக்கு போறேன். அப்போ ஏ இவருன்னு வச்சுங்க, ஏ பி இவரு வச்சுங்க. ஏவுக்கு இங்க பாருங்க, இது வலதுபுறம் நிழல் விழும், ஏன்னா கிளாக் வைஸ் வந்து இது இடது, இது வலது. அப்ப இங்க பாருங்க, இது வலதுபுறம் ஏவுக்கு நிழல் விழும். அதே பிக்கு எடுத்துக்கிட்டா இங்க பாருங்க, கிளாக் வைஸ் வந்து இடதா, இங்க ஆன்டி கிளாக் வைஸ் வலது, இங்க இடது. கரெக்டா? இதே இத போட்டேன். அப்ப பிக்கு இடதுபுறம் நிழல் விழும் இந்த பக்கம்.
கரெக்டா? ஏவுக்கு வலதுபுறம் நிழல் விழும், பிக்கு இடதுபுறம் நிழல் விழும். கரெக்டா நான் சொன்ன பேசிக் தியரி? கரெக்டாங்க. சரி, இப்போ நம்ம இதுல ரீட்டாவும் கீதாவையும் உட்கார வைப்போம். இப்போ என்ன சொல்றாங்க அந்த சென்டென்ஸ் மறுபடியும் பாருங்க. கீதாவோட நிழல் ரீட்டாவுக்கு வலதுபுறம் விழுது. அப்போ வலதுபுறம்னா இது வலது, இது இடது. வலதுபுறம் வீடுனா மேபி இவங்களை ரீட்டான்னு நம்ம வச்சுக்கலாமா, இவங்களை கீதான்னு வச்சுக்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு நான் வைக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வைக்கிறேன், கரெக்டா இருக்கான்னு. ஏன்னா கீதாவோட நிழல் ரீட்டாவுக்கு வலதுபுறம் வீதான். இப்ப ரீட்டா இவங்கன்னா இவங்களுக்கு வலதுபுறம் இது. கரெக்டா? இதே இந்த இடத்துல இது கீதானா இது இடதுபுறம். ஆனா அவங்க சொல்லிட்டு என்ன, கீதாவோட நிழல் ரீட்டாவுக்கு வலதுபுறம். அப்ப ரீட்டா இங்கன்னா இதுதான் வலதுபுறம் நிழல். கரெக்ட். அப்போ இதுதான் ரீட்டா, இதுதான் கீதா. இப்ப கீதா எந்த திசையை நோக்கி இருக்காங்க? வடக்கு திசை. அவ்வளவுதாங்க ஆன்சர். புரியுதா? அவ்வளவுதாங்க. போடோ புரியுதா இல்லைங்களாங்க? புரியலீங்களாங்க? புரியுதா இல்லையா சொன்னது? ரொம்ப ஈஸிங்க. கீதாவோட நிழல் எங்க வீதுன்னா ரீட்டாவுக்கு வலதுபுறமா. ரீட்டா ஒருவேளை ரீட்டாவை நான் இங்க வச்சுனா இவங்களுக்கு இது வலதுபுறம், இது இவங்களுக்கு இது இடதுபுறம். கரெக்டா? அதுதான் இந்த இடத்துல இடது வலதுலாம் போட்டுருங்க. அப்போ இவங்களுக்கு தேரின கீதாவோட நிழல் ரீட்டாவுக்கு வலதுபுறம். மேபி இவங்க ரீட்டான்னா இத வலது. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல தான் ரீட்டா இருக்காங்க, கீதா இங்கதான் இருக்காங்க. முடிவு பண்ணிட்டேன். அப்ப கீதா எந்த திசையை நோக்கி இருக்காங்க? வடக்கு திசையை நோக்கி. ஆன்சர் ஏ. அவ்வளவுதாங்க. ஓப்பாடா, புரியுதுச்சா? ஓகே, புரியுதா? எனர்ஜி லாஸ் ஆகுதா? ஏன், யாருக்கு? உங்களுக்கா எனக்கா? எனக்கா தெரியலையே. புரியுதுங்களாங்க? ரொம்ப ஈஸி சார். புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்வியில புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சா இது ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? இன்கேஸ் கொஞ்சம் புரியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கேள்வியில இதே மாதிரி டயக்ராம்ல வச்சு போனோம், தெளிவா புரியும். ரொம்ப ஈஸி. இது வந்து பேசிக்குங்க. இந்த மாதிரி நிழல் பேஸ் பண்ணி கேட்டாவே இந்த டயக்ராம ரஃபா போட்டுருங்க. போட்டு அவங்க சொன்ன கண்டிஷன்ல உட்கார வைங்க. அதே மாதிரி பேட்டர்ன் ஒண்ணுதான். சரியா? புரியுதுங்களா? புரியுதா? ரைட். நிறைய பேர் புரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? பெருசாலாம் சொல்ல. சரிங்க. இப்ப நான் இங்க பாருங்க, இதை ஃபுல்லா அழிச்சிடுறேன். நான் இன்னும் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். ஆனா கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடியே நிழல் அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த டயக்ராம் நம்ம போடணும். சரியா? இத பாருங்க, இத போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் போட்டுறேன். போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். இங்க என்னன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஸ்டினே படிக்கல, ரெண்டாவது கொஸ்டின். ஆனா கொஸ்டின் படிக்கலனாலும் இதான் ஸ்ட்ரக்சர். நிழலை பேஸ் பண்ணி வந்தா இப்படிதான் போடணும். இது வடக்கு, இது தெற்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மேற்கு, இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு. சரிங்களா? ரைட். ஓகே, ரைட்டுங்க. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், முக்கியமானது இந்த இடத்துல இங்க பாருங்க, நிழலை பேஸ் பண்ணி வந்தா கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வலது. எல்லா இடத்துலயுமே இது எழுதிங்க, இதான் முக்கியம். சரிங்களா? இது இடது, இது வலது. சரியா? இது இந்த டைப்புக்கு தான். சரியா? கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. மறுபடியும் இந்த இடத்துலயும் கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நான் உட்கார வைக்கிறதுக்கு எப்பவுமே இங்கேயும் இங்கேயும் உட்கார வைப்பேன். ஏன்னா நிழல் வந்து மேபி இப்படி இது ரஃப்பான டயக்ராம்ங்க. சரியா? ரஃப்பான டயக்ராம். சரியா? இதுல இங்க பாருங்க, காலை நேரம்னா சூரியன் இங்க இருக்கும், நிழல் இப்படி வியும். மாலை நேரம்னா இங்க சூரியன் இருக்கும், நிழல் இங்க வியும். பட் அது நம்ம கொஸ்டின் படிச்சாதான் அவங்க காலையில சொல்றாங்களா மாலையில சொல்றாங்களா தெரியும். கரெக்டா? சரி. ஆனா இதான் ரஃப்பான டயக்ராம். இப்போ நம்ம கொஸ்டினை படிச்சுட்டு காலைன்னு சொன்னா கிழக்குல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சூரியன் இங்க வைக்கலாம், நிழல் வச்சுக்கலாம். மாலைன்னு சொன்னா இங்க சூரியனை வச்சு இங்க நிழல் வச்சுக்கலாம். சரியா? ஓகேவா? ரஃப்பான டயக்ராம் போட்டேதான். சரிங்களா? இதை புரியுறதுதாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியே அதுதாங்க சொன்ன, புரிஞ்சா ஒரு லைக் போடுங்கன்னு. புரியலாம், பரவாயில்லைங்க. 8வது கொஸ்டின் 2017 பிசி எக்ஸாம்ல கேட்டது. சரிங்களா? போடலாமா? இங்க பாருங்க, படிக்கணுமா? போலாமா? 8வது கொஸ்டின் போலாமா? பொறுமையா படிக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். சரியா? மாலை நேரத்தில் ரேகாவும் ஏமாவும் ஒருவரை ஒருவர் நேர்பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏமாவின் நிழல் அவருக்கு, ஏமாவோட நிழல் அவரின் வலது பக்கத்தில் விழுந்தால் ரேகா எத்திசையை நோக்கி
எத்திசையை நோக்கி கொண்டிருப்பா, எந்த திசையை நோக்கி இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ரைட். ஆப்ஷன் 8க்கு என்னதுங்க ஆன்சரு? பியா. சூப்பர். போட்டிங்களோ? என்னங்க புரிஞ்சிருச்சா? நான் நடத்துறது புரியுதா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. ஆப்ஷன் ஏ வந்து நான் கொஸ்டின் மறுபடியும் படிக்கிறேன், ஆப்ஷன் எழுதிடுறேன். வடக்கு. பி வந்து ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு. ஓகே. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. சரி, ஓகே. வடக்கா? பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க. ஓகே, இருங்க நம்ம ஓகே நீங்க போடுங்க, அப்படியே தெரிஞ்ச ஒர்க் அவுட் பண்ணுங்க, நம்ம அப்படியே இங்க போடுவோம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை டீகோட் பண்ணுவோம். டீகோட் பண்ணாதான் இதுல எதெல்லாம் வக்க வைக்கலாம் நம்ம முடிவு பண்ணலாம். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க? மாலை நேரத்துல ரேகாவும், மாலை நேரம் முக்கியமா மாலை நேரம். மாலை நேரம்னா எங்க சூரியன் இருக்கும் மேற்குல, இங்க சூரியன் இருக்கும். கரெக்டா? இங்க சூரியன் இருக்கும், அப்போ நிழல் இங்க வியும் கிழக்குல. கரெக்டா? இதுதாங்க முக்கியம். இதை மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் ரொம்ப தப்பா வந்துடும். சரிங்களா? காலைனா வடக்குல சூரியன் இருக்கும், மாலைனா மேற்குல சூரியன் இருக்கும், நிழல் கிழக்குல வியும். சோ நிழலுக்கு இப்படி கோடு போட்ட, சூரியனுக்கு சும்மா ஒரு சிம்பிளா ஒரு இது போட்டு. கரெக்டா? ரைட்டு. இப்ப என்ன சொல்றாங்க? இது பாருங்க, இதுல ரேகாவும் ஏமாவும் இருக்காங்க. இதுல யார் ரேகா யார் ஏமான்னு அவங்க முடிப்பாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் படிக்கும் போது முடிவு பண்ணிக்கலாம். சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இன்னும் நான் அதுக்கு போல, ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு தேடி சொல்றேன். இப்போ சூரியன் மேற்குல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இவர் இன்னும் நான் ஏமாவும் ரேகாவும் கொண்டு வரலங்க, உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். இப்போ இது ஏன்னு வச்சுங்க, இங்க பின்னு வச்சுங்க. இன்னும் நம்ம உள்ள போல, ஏன்னா நேர பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ இவர் ஏன்னு வச்சுங்களேன், இவருக்கு இடது பக்கம் நேர் விடும். இவர் பி இவருன்னு வச்சுங்களேன், இவருக்கு வலது புறம் நேர் விடும். கரெக்டா? சொல்றது புரியுதுங்களா? இப்ப இது ஏ பிக்கு சும்மா நேல் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ क्वेश्चனுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? ஏமாவோட நேர் அவங்களுக்கு, ஏமாவோட நேர் அவருக்கே வலது பக்கம் வீதம். வலதுன்னா இதுதான் வலது. இந்த இவருக்கு தான் வலது பக்கம் நேர் விடும், இவருக்கு இடது பக்கம் நேர் விடும். கரெக்டா? அப்போ முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ இவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏமாவை வச்சுக்கலாம். கரெக்டா? ஓகே. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஏமாவோட நிழல் அவருக்கு வலது பக்கம் வீதான், அவங்களுக்கே வலது பக்கம். வலதுன்னா இதுதான், இவங்களுக்கு தான் வலது பக்கம் நேர் விடும், இவங்களுக்கு இடது பக்கம் நேர் விடும். கரெக்டா? அப்ப நான் இவங்களை ஹேமான்னு வச்சுக்கிறேன், இவங்களை என்னன்னு வச்சுக்கிறேன்? ரேகா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கிளியரா? இவங்கள ரேகான்னு வச்சுக்கிறேன். கரெக்டா? பாருங்க, ஹேமாவோட நேர் அவங்களுக்கே வலது பக்கம் வீது. கரெக்ட். அப்ப இவங்க ஏமா, இவங்க ரேகா. கேள்வி என்ன? ரேகா எந்த திசை நோக்கி இருப்பாங்க? ரேகா இவங்க எந்த திசை நோக்கி இருக்காங்க? தெற்கு. கரெக்டா? கரெக்டா? பி. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்ப புரியுதுங்களா? ஈஸி தானே? நிறைய பேர் என்ன சொன்னீங்க, சார் ஒன்னும் புரியல சார் அப்படின்னீங்க. இப்ப பாருங்க, இப்ப கிளியரா புரியுதுங்களா? புரியுதா இல்லீங்களா? ரைட்டு. பி. அவ்வளவுதான். சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். இவ்வளவுதாங்க. இத புரிய வைக்க, அதான் சொன்னேன், இந்த ஸ்டெப்பை புரிய வைக்க தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸ்டெப்பு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. புரியுதுங்களா? வெரி குட், வெரி குட்ங்க, வெரி குட்ங்க. இப்போ அடுத்த கணக்கு. அடுத்தது நான் 9 அப்புறம் வரேன், ஏன்னா அது ஈஸி. 10 முடிச்சுட்டு 9க்கு வரேன். சரிங்களா? 10வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் வெயிட்டிங்ல இருங்க. நம்ம 10வது கொஸ்டின் போட்டு 9வது கொஸ்டினுக்கு வருவோம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். இப்போ அழிச்சிடுறேன். அடுத்தது 9வது கொஸ்டின் வரேன். 10 முடிச்சுட்டு 9க்கு வரேன். ரைட். இப்போ நான் நேர் பத்தி தான் பேச போறேன், அதனால முதல்ல ஒரு டயகிராம் இப்படி போட்டுக்கேன். சரிங்களா? இது வடக்கு, அதுக்கப்புறம் இது தெற்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டயகிராம் உங்களுக்கு இப்பயே மறக்கப்பாயணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது மேற்குங்க, இது கிழக்குங்க. சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து இதுல நிழலை பத்தி வந்தா கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. மறுபடியும் இந்த பக்கம் நமக்கு வேணும், இந்த ரெண்டு பக்கமே போதும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுல கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. புரியுதுங்களா? கிளாக் வைஸ்னா கடிகாரம் இப்படி சுட்டும், அது வலது. ஆன்டி கிளாக் வைஸ்னா ரிவர்ஸ்ல சுட்டும், அது இடது. சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப நம்ம ரெண்டு பேர் ஒடியாடுறதுனாவே இங்கேயும் தான் நம்ம ஒரே வைக்க போறோம். ஏன்னா நிழல் வந்து மேபி காலையில இருந்தா கிழக்குல சூரியன் இருக்கும், நிழல் இங்க வியும். மாலையா இருந்தா இங்க
சூரியன் இருக்கும், அதாவது மேற்குல சூரியன் இருக்கும், கிழக்குல நிழல் விழும். கரெக்டா? இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட். நான் கொஸ்டின் படிக்கிறேன். இதான் ஸ்ட்ரக்சர். இதை கடகடன் போட்டுங்க. இவங்க மாத்திராதீங்க. இங்கதான் வடக்குல தெற்குல இருந்தா 2 பேர் உட்காரீங்களா, இந்த பக்கம் கிடைச்சா கொஸ்டின் கண்டிப்பா கரெக்டா வராது. சரியா? கிளியரா? ரைட். இப்போ என்னன்னா பாருங்க, 2018 எஸ்ஐ எக்ஸாம் ஃபிங்கர் பிரிண்ட் வரும்ல, அந்த எக்ஸாம் கேட்டாங்க. சரிங்களா? படிக்கட்டுமா? கிரண் சூரியன் உதித்த பின் நிற்கும் பொழுது, இதாங்க கிரண் சூரியன் உதித்த பின் நிற்கும் பொழுது நர்மதா அவருக்கு எதிர் திசையில் வரும் பொழுது கிரணின் நிழல் அவருக்கு இடது பக்கம் விழுகிறது என்றால் கிரணின் முகம் எத்திசையை நோக்கி இருக்கும் என்று கண்டுபிடியுங்கள். இதாங்க கேள்வி. ரைட்டா? முதல் நான் மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறேன், 1 by 1 பார்க்கலாம். நான் ஆப்ஷன் ஏ தான் எழுதிட்டு வரேன், ஏன்னா ஆப்ஷன் தப்பாக கூடாது இல்லையா? அடுத்தது தெற்கு. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து வடமேற்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு. சரி, போட்டீங்களா? 10வது தாங்க நடத்துறேன். வடக்கா? பார்க்கலாமா? சூப்பர். ஓகே, பாருங்க, புரிஞ்சிச்சா? வெரி குட்ங்க. இப்போ என்னங்க பாருங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாமா? 10வது கொஸ்டின். நான் ஓவர் வியூ சொன்னா மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறேன். கிரண் ஒருத்தர் இருக்காருங்க. சூரியன் உதித்த பின்பு, சூரியன் உதித்த பின்புனா அது காலையில, சூரியன் மறையும் போதுன்னா அது மறையும் போதுன்னா மேற்கு, சூரியன் உதித்த பின்புனா காலையில் தான் உதிக்கும். கரெக்டா? அப்போ அது கிழக்கு தான் சொல்றாங்க. அப்ப சூரியன் இங்க இருப்பாப்ல. கரெக்டா? இதெல்லாம் நான் முதல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நிழல் இங்க விழும். ஐ மீன் கிழக்குல சூரியன் இருக்கும், மேற்குல நிழல் விழும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா? ரைட். ஏன்னா அவங்க சொன்னது சூரியன் உதித்த பின்பு அப்படின்னா காலை. சரி, நர்மதா அவருக்கு எதிரில் வராங்க. மேபி இப்ப இவர் கிரண் வச்சா நர்மதா உங்களுக்கு எதிரில் வராங்க. யாரோ ஒருத்தர் நம்ம முடிவு பண்ணல, ஆனா இந்த பேட்டர்ன் சொல்றேன். இப்ப இவர் கிரண்னா நர்மதா இவருக்கு எதிரில் வராங்கன்னா இப்படிதான், ஆப்போசிட். கரெக்டா? முகம் பார்த்து பேசுறாங்கன்னு சொன்னாலும் எதிரில் வராங்கன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப இவங்க எதிரில் வராங்க. ரைட். இது வரைக்கும் புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட். அடுத்தது என்ன சொல்றாங்க லைனு? எதிர் திசையில் வராங்கட்டாங்களா? கிரணின் நிழல். இதுல கிரண் யாரு தெரியாது, அவருடைய நிழல் வந்து அவருக்கே கிரணுக்கே இடது பக்கத்துல வீழ்தாங்க. அப்படின்னா கிரண் முகமே எத்திசையை நோக்கி இருக்கும். கிரண் முகம் எத்திசையை நோக்கி இருக்கும். சரியா? இதான் கொஸ்டின். ஓகேவா? போட்டிங்களா? சூப்பருங்க. இப்ப என்னன்னா நல்லா கவனிங்க. இப்ப என்ன தேரி சொல்றாங்க? அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிரணோட நிழல் அவருக்கே இடது பக்கம் வீதம். இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஆமாங்க, இதுல நம்ம இதையும் போட்டுடலாங்க. இதை போட்டாதான் ஒரு நான் இந்த பக்கம் மட்டும் போட்டுருக்கல. இது இடதுங்க, இது வலது. ஓகேவா? இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வலது, இது கிளாக் வைஸ் இடது. ஓகே, இது முக்கியம். இதெல்லாம் இதை மட்டும் போட்டுருங்க, இந்த பக்கம் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. இது பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி நான் கிரண் எல்லாம் பிக்ஸ் பண்ணல. ஓகேவா? இவர் ஏன்னு வச்சுக்கிறேன், இவரை பின்னு வச்சுக்கிறேன். இப்ப ஏவுக்கு நிழல் வலது வியும். கரெக்டா? ஏவுக்கு நிழல் வலது பக்கம் வியும், இதே பிக்கு இடது பக்கத்துல வியும். கரெக்டா? இப்போ இவருக்கு பிக்கு வந்து இடது பக்கம் நிழல் விடும், ஏக்கு வந்து வலது பக்கம் நிழல் விடும். ஓகேவா? ரைட். இப்போ கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க? கிரணோட நிழல் அவருக்கே இடது பக்கம் வீதம். அப்ப இடது பக்கம் நிழல் வியக்கூடிய நபர் இவர்தான். அப்ப இவர்தான் கிரண். கரெக்டாங்க? ரைட். இப்ப இவர் கிரண்னா இவங்க தான் நர்மதா. கரெக்டா? இவங்க நர்மதா. ஆமாவா? கரெக்டா? ரைட். இப்ப கேள்வி என்ன? கிரணோட முகம் எதிசை நோக்கி இருக்கும். கிரணோட முகம் இப்படிதான் இருக்கும். அப்ப வடக்கு. அவ்வளவுதான். வடக்கு எங்க இருக்கு? வடக்கு ஆப்ஷன் டி. சொல்லிட்டீங்களா? ஆப்ஷன் டி. ஆமாங்க, கரெக்ட். சூப்பருங்க. பாத்தீங்களா? இப்ப புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி போலாமா? வடக்கு. வெரி குட். சூப்பருங்க. புரியுதுங்களா? சூப்பர். ரைட்டு. அவ்வளவுதாங்க. இதான் மேட்டர். சரியா? தெளிவா புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ 11-12 ஹோம்வொர்க் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி 9வது கொஸ்டின் நடத்திடுறேன். 9வது கொஸ்டின்
இப்படியே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். புரிஞ்சா? நல்லா புரியுதா? சூப்பருங்க, சூப்பர். உங்களுக்கு புரிஞ்சா ஓகேங்க. அதுக்குதான் இவ்வளோ நேரம் பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எத்தனை பேர் நம்ம மொக்கையாகுது வெளியே போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனாலும் இது வரையும் சொல்லிட்டேன். வலது, அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ் கடிகாரம் சுற்றும் திசை. இது பாருங்க, இப்படி தானங்க கடிகாரம் சுற்றும், அது இடதுங்க. அவ்வளவுதான். எதே உள்நோக்கி வந்தா ஓகே. இந்த டைப்புக்கு தான் நாளைக்கு நடத்தும் போது இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். என்னங்க நேத்து அதை சொன்னீங்களா இன்னைக்கு இதை சொன்னீங்களான்னு சொல்லாதீங்க. இருக்கிற இந்த திசைகள்லயே இந்த ஒரு டைப்புக்கு மட்டும்தான் கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. இந்த டைப்புக்கு மட்டும் தான். மீறி டைப்ல இது அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். சரியா? அப்புறம் நேற்று ஒன்று சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த டைப்புக்கு மட்டும் தான். ஏன்னா உள்நோக்கி இருக்காங்க. ஓகேவா? உள்நோக்கி வரத்தால மட்டும் அப்படியே மாறிடும். சரியா? அப்போ உள்நோக்கி வந்தாவே, சரிங்களா, உள்நோக்கி வந்தாவே கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. சரியா? ரைட். ஓகே, புரியுதுங்களா? 2 क्वेश्चन ஹோம்வொர்க் இருக்கு. ஆனா நான் 9வது क्वेश्चन நடத்தாம இருக்கேன், அதை நடத்திடுறேன். நடத்தட்டுமா? 9வது क्वेश्चन போலாமா? ரைட். 9வது क्वेश्चन பாருங்க. புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா? 9வது क्वेश्चन வெட்ட வேலியல். 9வது क्वेश्चन கவனிங்க. இது 2012 பிசி எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க. இந்த டைப் வந்து டிஎன்பிசிக்கு வரும். ஏன்னா இப்போ ரீசனிங்ல சேர்றதால நான் அதனால பிசி எக்ஸாம் क्वेश्चनலாம் காட்டுறேன். நீங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம பிசி எக்ஸாம் क्वेश्चनலாம் சொல்றேன், நான் குரூப் 2 படிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இது நான் 4 டைப்புமே குரூப் 2க்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். சரிங்க. 9வது क्वेश्चन வெட்ட வேலியில் நிற்கும் ஒருவரின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எத்திசையில் நீட்டிருக்கும். சரியா? மறுபடியும் படிக்கிறேன். வெட்ட வேலியில ஒருத்தர் நிக்கிறாராங்க. வெட்ட வேலியில, சரிங்களா, ஒரு எம்டி பிளேஸ்ல நிக்கிறாரு. மரம் செடி கொடிலாம் இல்ல. ஓகேவா? அங்க நிக்கிறாரு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு நிக்கிறாராம். 12 மணிக்கு நின்னா அந்த ஒருத்தரோட நிழல் எந்த திசையில நீட்டு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் 8 எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு, ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா எத்திசையும் இல்லை. வெரி குட், எத்திசையும் இல்லை அப்படின்னு. சரிங்களா? ரைட், எத்திசையும் இல்லை. ஓகேவா? சரி, எப்படி? நல்லா கவனிங்க. இப்ப காலையிலன்னா சூரியன் கிழக்குல இருக்கும், மேற்குல நிழல் வீழும். அப்ப இவர் நிக்கிறாருன்னா நிழல் வந்து இந்த பக்கம் வீழும். இதே மாலைன்னா சூரியன் இங்க இருக்கும், அப்ப இவர் நிக்கிறாருன்னா நிழல் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனா நீங்க பகல் 12 மணிக்கு போறீங்க. 12 மணிக்கு ஒரு நபர் இவர் தான் வச்சுங்களேன். இருங்க, இது ஆயிடுச்சலாம், ஆப்ஷன் ஆயிடுச்சுன்னா இருங்க. பகல் இப்போ இதுதான் நீங்க. சரிங்களா? இவர் தான் நீங்க. 12 மணிக்கு வெயில் எங்க இருக்கும்? சூரியன் எங்க இருக்கு? இங்க இருக்கும்? இருக்காது, இங்க இருக்கும். கரெக்டா? தலை மேல உச்சி வெயில் இருக்கும். உச்சியில வெயில் இருந்தா உங்க நேர் உங்களுக்கு கீழே தான் விழும். கரெக்டா? நீங்க ஒன்னா 12 மணிக்கு நடந்து போகும்போது அப்படியே கீழே பாருங்க, நிழல் உங்க நேரம் கீழே இருக்கும். இந்த திசையில இருக்காது, இந்த திசையில இருக்காது. கரெக்டா? எந்த திசையிலுமே இருக்காது, கீழே தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா எந்த திசை நீட்டு இருக்காது. மதியம் 12 மணிக்கு போறீங்கன்னா வெயில் வந்து உங்க தலை மேல இருக்கும், அப்ப உங்க நேர் உங்க காலில் இருக்கும். எந்த திசையில இப்படி நீங்க சுத்தி முத்தி பாருங்க, எங்கேயுமே நேர் இருக்காது. நீங்க ஒரு 12 மணி 1 மணிக்கா வெயில போய் எந்த இடம், அதாவது வீட்டுலாம் இல்லாத இடத்துல போய் நின்றுட்டு உங்களை சுத்தி 360 டிகிரி பாருங்க, எங்கேயுமே நேர் இருக்காது. ஏன்? உங்க நேர் கீழே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? காலு கீழே இருக்கும். ஆமா, அப்ப எத்திசையில இல்ல. சரிங்களா? ஓகே, ரைட். புரிஞ்சிச்சிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ ஹோம்வொர்க் சம் வருவோம். ஹோம்வொர்க் சம் போறதுக்கு முன்னாடி 2 சம் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். புரியலன்னா சொல்லுங்க. சரியா? இப்போ நான் முதல் டயக்ராம் வரைஞ்சேன். சரிங்களா? ஏன்னா நான் டயக்ராம் கரெக்டா சொல்லிடுறேன். டவுட் இருக்கிறவங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது என்னது? இது வடக்கு, இது வடக்கு, அது வந்து தெற்கு. சரியா? அதுக்கப்புறம் இது மேற்கு, இது கிழக்கு. இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு திசை முக்கியம். இது வந்து கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வலது. மறுபடியும் இந்த பக்கம் இதுதானே கிளாக் வைஸ் இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது.
சரியா? என்ன இப்படியும் போட்டுங்க. இது கிளாக் வாய்ஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. மறுபடியும் இந்த பக்கம் கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது. சரியா? இப்ப ரெண்டு பேர் உரையாடல் வருதுன்னாவே நம்ம இப்படி வச்சுக்கலாம். இங்கதான் உரையாடல் வரும். சரிங்களா? ஏன்னா இப்ப காலையா இருந்தா சூரியன் இங்க இருக்கும், மாலையா இருந்தா சூரியன் இங்க இருக்கும், நேல் மாறுபடும். இப்ப இதுதான் நீங்க கொஸ்டின் படிச்சுட்டுமே இந்த ஒரு விஷயத்த எழுதிங்க, வரைஞ்சிங்க. சரியா? வரைஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப 11வது கொஸ்டின்ங்க 10 முடிச்சிட்டு இல்லையா? 16வது கொஸ்டின் சொல்றேன். சரியா? போடலாமா? இப்ப நான் ஆப்ஷன் எழுதுறேன். ஏன்னா நீங்க டக்குன்னு சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இன்னும் நான் கொஸ்டின் படிக்கல. 11வது கொஸ்டின் கிழக்கு. ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு. சரிங்களா? ரைட். ஓகே, கவனிங்க. புரிஞ்சுக்க ஒரு லைக் போட்டுருங்க. சரி, 11வது கொஸ்டின் சொல்றேன், ஹோம்வொர்க் சொல்றேன், போடுங்க. புரியலன்னா சொல்லுங்க, ஸ்பாட்லயே ஆன்சர் போடலாம். புரிஞ்சுச்சுன்னா அடுத்த கொஸ்டின் தரேன். சரிங்களா? ரைட். என்னங்க வடக்குன்றீங்க? ஏங்க இன்னும் நான் கொஸ்டின் படிக்கலங்க. ஓ, உங்ககிட்ட ஹோம்வொர்க் இருக்குதா? சரி, 11வது கொஸ்டின் படிக்கிறேன். ஒரு நாள் காலையில், காலையில்னா சூரியன் எங்க இருக்குன்னு முடிவு பண்ணீங்க. ஒரு நாள் காலையில் சுரேஷ் மற்றும் மகேஷ் ஒருவருக்கொருவர் நேர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மகேஷின் நிழல் சுரேஷின் இடது பக்கத்தில் விழுந்தார். மகேஷின் நிழல் சுரேஷின் இடது புறத்தில் விழுந்தார். மகேஷ் எத்திசையை நோக்கி நிற்பார். மறுபடி படிக்கிறேன். ஒரு நாள் காலையில் சுரேஷ் மற்றும் மகேஷ் ஒருவருக்கொருவர் நேர்பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். மகேஷின் நிழல் சுரேஷின் இடதுபுறத்தில் விழுந்தால் மகேஷ் எத்திசையை நோக்கி நிற்பார். இதாங்க கேள்வி. தெற்கா? கரெக்டா போடுங்க. தெற்கா? ரைட்டு. தெற்கு. வெரி குட்ங்க. பரவாயில்லையே. வெரி குட். ஆப்ஷன் டி தெற்கு. ரைட்டு. சூப்பர். தெற்கு கரெக்ட். தெற்கு. அவ்வளவுதாங்க. கரெக்டா. என்ன மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன். நீங்க அப்படியே மைண்ட்ல அப்படியே மனசுல போடுங்க. ஏன்னா டயக்ராம் இருக்கா, அப்படியே நீங்க போன் பார்த்தே சொல்லிடலாம். அதுக்காக தான். ஒரு நாள் காலையிலனா எங்க சூரியன் இருக்கு, எங்க நேரம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சுரேஷும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசுறாங்க. மகேஷோட நிழல் சுரேஷோட இடது புறத்துல விழுந்தால், மகேஷோட நிழல் சுரேஷோட இடது பக்கத்துல விழுந்தா மகேஷ் எந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட்டு. சரி, ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க? தெற்கா? ஆமா, டி கரெக்ட். சரிங்களா? ஓகே. இப்போ டவுட் ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு முறை சொல்லிடுங்க, நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சொல்லட்டுமா? ஓகே, நிறைய பேர் ஆனா கரெக்டா போட்டீங்க. புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க. ஒரு நாள் காலையில் அதான சொல்றாங்க. காலைனா சூரியன் இங்க இருக்கும், நிழல் இங்க வந்துரும். கரெக்டா? இதான் ஃபிக்ஸ்டு. ரைட். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்னன்னா, சுரேஷும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. இது சுரேஷ், இது மகேஷ், யாரும் நம்ம முடிவு பண்ணல. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் மகேஷ்ன்றது நம்ம எதுன்னு எடுத்துக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இருங்க, இதை நம்ம முடிவு பண்ணதுக்குன்னா நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவர் ஏ, இவர் பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏவுக்கு வலது பக்கம் நேர் விடும், இவரே பியா இருந்தா இடது பக்கம் நேர் விடும். கரெக்டா? ஏவா இருந்தா வலது பக்கம் நேர் விடும், பியா இருந்தா இடது பக்கம் நேர் விடும். சரியா? நான் சும்மா ஏ பின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மகேஷோட நிழல் ஓகேவா சுரேஷுக்கு இடதுபுறம் விழுந்தா, இடதுபுறம் யாரு பியும்? இவருக்கு தான் விழும். அப்ப இவரை சுரேஷ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவரை சுரேஷ் வச்சுக்கிட்டா இவரு மகேஷ். இப்ப பாருங்க, மகேஷோட நிழல் சுரேஷுக்கு இடதுபுறம், அப்போ சுரேஷ் தான் இடதுபுறம், இதுதான் இடதுபுறம் நிழல் விழும். அப்ப இவரு சுரேஷ், இவரு மகேஷ். கரெக்டா? மகேஷ் எந்த திசையை நோக்கி இருக்காரு? மகேஷ் வந்து இப்படி இருக்காரு, முகம் எதை? தெற்கு. கரெக்டா? ஆப்ஷன் டி. அவ்வளவுதாங்க. ஒரு செகண்ட் ஒர்க். புரியுதா? இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பேட்டர்ன் நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா அழகா வரும். கிளியரா புரியுதுங்களா? கிளியரா புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஓகே. சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? நான் எக்ஸ்பிளைன் இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்தது புரிஞ்சவங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ரைட். அடுத்தது 12வது क्वेश्चन ஹோம்வொர்க் தான். இது 12வது क्वेश्चन ஹோம்வொர்க் தான். போறீங்களா? ரைட். போடுங்க. இப்போ நான் இந்த டயகிராம் டே இருக்கட்டும், நான் क्वेश्चन படிச்சுட்டு வந்து ஆப்ஷன் போடுறேன், நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஓகே.
12வது கொஸ்டின். மாலை நேரத்தில், முக்கியமா நோட் பண்ணுங்க, மாலை நேரத்தில் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏயின் நிழல் பியின் இடது புறத்தில் விழுந்தால் பி எந்த திசையை நோக்கி பார்த்திருப்பார்? பி எந்த திசையை நோக்கி பார்ப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. மறுபடியும் நல்லா படிக்கிறேன். மாலை நேரத்துல ஏ மற்றும் பி ஆகியோர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏவோட நிழல் பியின் இடதுபுறம் விழுந்தால் பி எத்திசையை நோக்கி பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்றேன். ஆப்ஷன் ஏ வடக்கு, பி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. வடக்கா? வடக்கா ஆப்ஷன் ஏவா? சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். பியா? தெற்கா? தெற்கா வடக்கா? என்ன ரெண்டு பேர் தெற்குன்றீங்க வடக்குன்றீங்க? என்னங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க? ஏன்னா ஒரு முடிவு வாங்க, ஒழுங்கா போடுங்க. இங்க பாருங்க சாமி, இந்த டயக்ராம் இல்ல, நீங்க பாட்டு இந்த டயக்ராம் வச்சுக்காதீங்கோ, சரிங்களா? ரைட்டா? இது அழிச்சிருவோம். ஓகே. இப்ப சொல்லுங்க. ஏன்னா மாலை நேரம், மறுபடியும் சொல்றேன், மாலை நேரம் சூரியன் எங்க இருக்குன்னு தெரியும், நிழல் எங்க விழுன்னு தெரியும். ஏ பி ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. ஏவோட நிழல் பியின் இடதுபுறம், நல்லா புரிஞ்சு, ஏவோட நிழல் பிக்கு இடதுபுறம் விழுந்தா பி எத்திசை நோக்கி பார்ப்பார். இதாங்க கேள்வி, சரிங்களா? கிழக்கா? சி சொல்றீங்களா? என்னங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு என்னங்க புரியலீங்களாங்க? அட கடவுளை, இம்மானாலும் கத்தி கத்தி பேசுறேன்னு தெற்குன்றீங்க வடக்குன்றீங்க. என்னங்க ஏவா? ஏ ஓகே கரெக்டு. கிழக்கு சூப்பர். வடக்கு, பி தெற்கு. என்னங்க எல்லாம் இணையா எல்லாம் ஆன்சர் சொல்றீங்க? நான் திசை சொன்னா என்னங்க பண்றது? இப்போ புரியுதா? புரியுது, சரி சொல்லுங்க. ஏ வடக்கா தெற்கா? என்னங்க எங்க உண்மையாவே நிறைய பேர் சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏ பி எம் இல்லையா? ஓ புரியுதுங்களா? ஒன்னும் புரியல சார், தலையும் புரியல காலும் புரியல. சரி வடக்கு ஏ ஓகேங்களா? ரைட்டு. இது பாருங்க நான் சொல்றேன். ஆனா சிலர் வந்து பி சொல்றீங்க, தெற்குன்றீங்க. அதுக்காக நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? ஓகே பண்ணிடுவோம். இருங்க இங்க பாருங்க, சரிங்களா? இருங்க இப்போ பார்ப்போம் யார் கரெக்ட்னு பார்த்தோம்னா, இப்போ மாலை நேரம், மாலை எத்தனை மணி எத்தனை மணியோ, அப்ப மாலைனா சூரியன் இங்க இருக்கும், கரெக்டா? நிழல் இங்க விழும், சரிங்களா? ஓகே. நான் இப்போ கொஸ்டினுக்குள்ளேயே போல, இவர் ஒருத்தர் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இடது பக்கம் நிழல் விழும், இவருக்கு வலது பக்கம் நிழல் விழும். இவருக்கு இடது பக்கம் நிழல் விழுமா, இவருக்கு வலது பக்கம் நிழல் விழும், கரெக்டாங்க? ரைட். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். ஏ பி ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் ஏபி. யார் ஏ பி யார் பின்னு நம்ம முடிவு பண்ணல, சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க? ஏவோட நிழல் பியின் இடது பக்கம், ஏவோட நிழல் பியின் இடது பக்கம் வீது. அப்ப பி எந்த திசையில இருப்பாரு? அப்பா இங்க பாருங்க, ஏவோட நிழல் பிக்கு இடது பக்கம்ன்றாங்க. அப்ப இடது இவர் தான், அப்ப இவர் பின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஏவோட நிழல் பியின் இடது பக்கம். அப்போ இடது பக்கம் நிழல்னா இவர் தான் பியா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஏவோட நிழல் பியின் இடது பக்கம். அப்ப பி இவரா இருந்தாதான் இவருக்கு இடது பக்கம் வியும், கரெக்டா? அப்ப இவர் ஏ, கரெக்டா? இப்ப பி எத்திசையை நோக்கி இருக்காரு, இதான் கேள்வி, சரிங்களா? பி எத்திசையை நோக்கி இருப்பாரு தான் கேள்வி, கரெக்டா? புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த லைன் பாருங்க, பி எத்திசையை நோக்கி பார்ப்பார். ஏ எத்திசையை நோக்கி பார்ப்பார் நான் கேட்கல, பி எத்திசையை நோக்கி பார்ப்பார், இதான் கேள்வி, கரெக்டா? அப்ப எது தெற்கு? இப்ப புரியுதா? ஏங்க இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் இருந்தா எங்க மாத்தி போட்டுறாதீங்க. புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்போ பி கரெக்டா? ஏ கேட்கல, ஏ கேட்டா கரெக்ட், வடக்கு. பி தான் தெற்கு, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கரெக்டாங்க? புரியுதுங்களா? புரியுதா? ஏங்க கரெக்டா தானே நான் சொல்றது? ஏன்னா பி எந்த திசையை நோக்கி பார்ப்பான்னு கேக்குறாங்க, பி எந்த திசையில இருப்பாரு? தெற்கு திசை, கரெக்டா? எங்கண்ணா ஏங்க எனக்குலாம் அறிவு இருந்தா எங்க நான் டிக்கிறேன்? அப்படிலாம் இல்லைங்க, புரியுதுங்களா? ரைட்டு, அவ்வளவுதாங்க, முடிச்சிட்டேன் நான், சரிங்களா? 12 கொஸ்டின் சொல்லிட்டேன்.
கொஞ்சம் புரிய மாதிரி புரியாம நான் இந்த வீடியோ வந்து அப்படியே இருக்கும், நாளைக்கு புரியல மறுபடியும் கூட பாருங்க. அதனால தான் நான் 2 டைப்பா எடுத்தேன். சரிங்களா? ம் இந்த கொஸ்டின் தான் கன்ஃபியூஷன் ஆகுதா? சரி சொல்றேன் நான். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி சொல்றேன். முதல்ல வந்து இப்போ நான் கிளாஸ் முடிச்சிட்டேன், இங்கே இருக்கிற எந்த சம் டவுட்டா இருக்கோ அதை சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ திசைகள்ல டைப் 1யும் டைப் 4யும் பார்த்தாச்சுங்க. சரியா? நாளைக்கு டைப் 2யும் 3யும் பார்த்துடலாம். இதே பேட்டர்ல தான் இருக்கும். ஆனா என்ன, இந்த வலது இடது கொஞ்சம் மாறும். உடனே நேர்த்தி இதை சொன்னீங்களா, இன்னைக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு இதான் டைப், நாளைக்கு நான் சொல்றதுதான் அது டைப். சரியா? ஓகே, புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு சார், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்க லைவ் விட்டு போயிடலாம். எனக்கு புரியல, இன்னும் எனக்கு டவுட் இருக்குன்னா நில்லுங்க, எந்த கணக்கோ அதை நான் எக்ஸ்பிளனேஷன் தரேன். புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூங்க. குட் நைட்டா? குட் நைட் குட் நைட். புரியுதுங்களா? நாளைக்கு டைப் 2 டைப் 3 எடுப்பேன். சப்போஸ் இன்னைக்கு புரியலனா இது ரெக்கார்டிங் வீடியோவா இருக்கும், குரூப்ல ஷேர் பண்றேன், ஒரு முறை பார்த்துருங்க. சரியா? ஏன்னா வந்து இது பார்த்துட்டு வந்தாதான் அதையும் புரியும். ஓகே, ஸோ அதனால தெளிவா பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, தேங்க்யூ தேங்க்யூ. இதுல அனுப்புறேங்க. ஓகேங்களா? டேக் கேர். ரெஸ்ட் எடுக்கிறோமா எடுத்துருவோம், நீங்களே ரெஸ்ட் எடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. சரிங்களா? ஓகே, சரிங்களா? பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல சென்ட் பண்றேன். டவுட் கேட்குறேங்க இருக்கிறேன். நான் முதல்ல புரிஞ்சவங்கலாம் பாய் சொல்லி அனுப்பிச்சுட்டுருவோம். சரிங்களா? ஓகேங்களா? நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்களாமே? அப்படிதான் சொல்றாங்க, ஆனா எனக்கு தான் தெரியல. சரி ரைட்டு, அடுத்தது ஏங்க இதுவா டவுட்டா? ஷோ, நான் டவுட் எதுனா பாய் பாய். பாய். ஓகே, குட் நைட். பாய்ட்டு வாங்க, பாய். சரி ஓகேங்க. ஸோ புரிஞ்சவங்க போயிட்டு வாங்க, பாய் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ புரிஞ்சவங்க பாய், குட் நைட். புரியாதவங்க அப்படியே இருங்க, டவுட் கேளுங்க, சொல்றேன். சரிங்களா? கூடவே வாங்க, அடுத்த வேலையோட போங்க. சரிங்களா? ரைட்டு. ஓகே, பாய் பாய். ஓகே, சரிப்பா. ஸோ அவங்களாம் வெளியே அனுப்பிச்சாச்சு. இப்போ கேளுங்க, எந்த கொஸ்டின் டவுட்டு? 11வது கொஸ்டினா 12வது கொஸ்டின், எந்த கொஸ்டின் டவுட்டுன்னு சொல்லுங்க, சொல்றேன். இல்ல டவுட் இல்லைன்னா ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். புரியுது ப்ரோ, நான் லேட்டா தான் வந்தேன். ஸோ லாஸ்ட் நடத்தின அதுக்குள்ள போயிடுச்சா? கொஞ்சம் டக்குன்னு கரெக்டா என்னங்க சொல்றீங்க? பிடிஎஃப் 10ல இருக்கு. ஏங்க நான் பிடிஎஃப் அனுப்புறேங்க. ஆக்சுவலி ஏன் பிடிஎஃப்ல கொஸ்டின் தப்பா போட்டா நிறைய பேர் அந்த பிடிஎஃப் கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் தப்பா போட்டா எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன், அதனாலதான். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் மாத்திடுவேன். ஓகேங்களா? கிராவிட்டி என்னது? ஏங்க அந்த படத்துல இருக்குது. சரி வாங்க அடுத்து. ஏங்க இன்னைக்கு டவுட் கேளுங்க, நான் வந்து அவ்வளவு பெரிய ஆளா இருங்க. குரூப் இருக்கா சேனலுக்கு? அடடா, என்னங்க இப்படி கேட்டீங்க? ஏதாவது ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் குரூப்லாம் இருக்குது பாருங்க. லாஸ்ட் சம் 11வது சம் சொல்லணுமா? சொல்லிடலாங்க. 11 போன இடத்துக்கு சொல்லணுமா? சொல்லலாம். சரி ஓகே, 11 சொல்லிடலாமா? ரைட்டு. லாஸ்டா 11 12 சொல்லணும், அப்படிதானே சொல்றீங்க? மாடல் சொல்லுங்க சார். கொஸ்டின் நம்பர் 10 கிரண் வந்தார், அதுவா? கிரண் அதானங்க. 11 12 ப்ளீஸ் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சேனல்ல ஆல்ரெடி இருக்கேன் ப்ரோ, வாட்ஸ்அப்ல கேட்டா வேற குரூப்ல இருக்குது. வேற குரூப்ல இருக்கீங்களா? நீங்க எந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியலீங்களே. 14வது சம்மா? 14 எங்க நடத்தணும்? 12 தாங்க நடத்தணும். 11 12. ஓகே, நான் சொல்றேங்க. 11 12 நான் சொல்லிடுறேன், இப்பயே சொல்றேன். நெக்ஸ்ட் 11 12 2 சம் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லிடலாம். ஓகேவா? 2 தாங்க ஹோம்வொர்க் கொடுத்தேன், அந்த 2 சம்மே சொல்லணுமா? சொல்லிடுவோம். வேற ஏதாவது டவுட் இருக்குதா? ஏன்னா இப்பயே சொல்றீங்கன்னா அப்படியே கரெக்டாக நடத்திட்டு கிளாஸ் முடிச்சுவேன். 10 சொல்லணுமா? சொல்லுங்க, டக்குனு இப்ப சொல்லுங்க. 10 சொல்லணுமா இல்ல 11 12 வரை சொல்லணுமா? சொல்லுங்க. சூப்பரா புரியுது சார். நீங்க கவலைப்படாதீங்களா? நாங்க எங்க கவலைப்பட போறேன். நீங்க அப்படியே ஒரு முறை பாஸ் ஆயிட்டீங்கன்னா போதும், சந்தோஷப்படுங்க. வேற ஒண்ணும் இல்ல. எல்சிஎம் ஏங்க நெக்ஸ்ட் 30 நாள் ரீசனிங் தாங்க எடுக்க போறோம். அதுக்கப்புறம் தாங்க இதுக்கு வர போறோம். சரிங்களா? பேசிக் 1 அகைன் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்ல 10 சொல்லி கொடுங்க சார். லெஃப்ட் ரைட்டுக்கு எப்பவுமே நார்த் வெஸ்ட் தான் வைக்கணுமா? அப்படி வச்சாதாங்க கரெக்டா ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது.
எப்பவுமே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தான் வச்சுக்கணும் சரிங்களா. குட் நைட்டா, ஓகே குட் நைட், போயிட்டு வாங்க. சரி வாங்க நம்ம இதை சொல்லிடுவோம் சரிங்களா. 11 12 தான் எல்லாருமே சொல்றீங்க. ஸோ 11 12 முடிச்சுட்டா ஜோலி முடிஞ்சிருச்சு சரியா. பிடிஎஃப் வந்து நான் மறுபடியும் குரூப்ல சென்ட் பண்றேன், பாருங்க தெரியும் சரிங்களா. சரி இது பாருங்களேன், 11வது கொஸ்டின் ஓகேங்களா. 11 12 எஸ் அதான் நடத்துறேன் ஓகேங்களா. இது பாருங்க, முதல்ல ஒரு டயக்ராம் போட்டுக்கணும். எப்பவுமே இங்க பாருங்க, இந்த டயக்ராம் ஃபிக்ஸ்டு சரியா. ஜெனுனா ஜீனியஸ் போட்டோ நல்லா இருக்கும். போட்டோவா பேசா நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்றீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிங்க, நான் அட்ரஸ் சொல்றேன் வாங்க, அங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆன்சர் பிடிஎஃப் இல்லையா, பிடிஎஃப் இல்லையா, பிடிஎஃப் அது ஹோம்வொர்க் क्वेश्चन பிடிஎஃப்ல இருக்காரு சரியா. இங்க பாருங்க, எப்பவுமே இது வடக்கு, இது கிழக்கு, வடக்கு தெற்கு, சாரி இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு சரிங்களா. சரி ஓகே ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் இப்போ இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க. இதுல கிளாக் வாய்ஸ் வந்து இடதுங்க, இந்த டைப்ல இந்த மாதிரி நிழல பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் வந்து வலது சரிங்களா. இதுல வந்து கிளாக் வாய்ஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வாய்ஸ் வந்து வலது. ஓகே இது ரெண்டு மட்டும் எழுதிங்க. ஓகே இந்த பக்கம் தேவை, ஏன்னா இந்த பக்கம் சூரியன் முளையுது மேற்கு கிழக்குன்றதால, இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சூரியன் வரதால அங்க வேண்டாம். இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். எப்பவுமே ரெண்டு பேர் உரையாடல்னா இவங்க இப்படிதான் உட்காருவாங்க, அதாவது வடக்கு தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க, மேற்கு கிழக்கு நோக்கி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா ஒவ்வொருத்தர் மேலே நேர் விழும், கீழே நேர் விழாது. அதனால இதான் பேசிக். கொஸ்டினே படிக்கிறதுக்கு முன்னாடி நேர் பேஸ் பண்ணி கொடுத்துட்டா இப்படி தாங்க போடணும் சரியா. இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு போட்டேன், ரெண்டு பேரும் உட்கார வச்சிட்டேன். அப்புறம் இதுல கிளாக் வைஸ் வந்து இடது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வலது சரியா. இத போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் போட்டுனா இப்போ என்னன்னா இதுல 11வது क्वेश्चन, ஒரு நாள் காலையில் முதல் क्वेश्चन படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரேன். ஒரு நாள் காலையில் சுரேஷ் மற்றும் மகேஷ் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர். மகேஷின் நிழல் சுரேஷின் இடதுபுறத்தில் விழுந்தால் மகேஷ் எத்திசையை நோக்கி நிற்பார். இதாங்க கேள்வி. கிளியரா ரைட். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் காலைனா சூரியன் காலையில கிழக்கு பக்கம் தாங்க இருக்கும், அப்ப நிழல் மேற்கு பக்கம் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இது ஓகேவா? ஓகே. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சுரேஷும் மகேஷும் ஒருவர் நேர் பார்த்து பேசுறாங்களாம். இதுல யார் சுரேஷ் யார் மகேஷ்னு தெரியாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் ஏன்னு வச்சுக்கிறேன், இது பி வச்சுக்கிறேன். இப்ப ஏவோட நிழல் இங்கதான் நிழல் விழும், ஏவுக்கு வலதுபுறம் நிழல் விழும், பிக்கு இடதுபுறம் நிழல் விழும். கரெக்டா? இது இடதுபுறம், இது ஏவுக்கு வலதுபுறம் நிழல் விழும், பிக்கு இடதுபுறம் நிழல் விழும். ஆனா நம்ம ஏ பின்னு எடுத்துக்கல, ஜஸ்ட் சொல்றேன், இவருக்கு வலது பக்கமோ இவருக்கு இடது பக்கமோ நிழல் விழும். கரெக்டா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இந்த லைன் வாங்க, மகேஷோட நிழல் சுரேஷுக்கு இடதுபுறம் விழுந்தா. இப்போ இடதுபுறம்னாவே இவருக்கு தான் இடதுபுறம் விழும், அப்ப இவரு தான் சுரேஷ், அப்ப இவரு தான் மகேஷ். கரெக்டா? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏன்னா மகேஷோட நிழல் சுரேஷுக்கு இடதுபுறம், அப்போ யாருக்கு எந்த நபருக்கு இடதுபுறம் விழும்? இவருக்கு தான் இடதுபுறம் விழும், அப்ப இவரு தான் சுரேஷ், இவரு தான் மகேஷ். கரெக்டா? இப்ப கேள்வி என்ன, மகேஷ் எத்திசை நோக்கி இருப்பார், மகேஷ் இவர் முகம் எப்படி இருக்குது? இங்க நோக்கி இருக்கு, தெற்கு நோக்கி. அப்ப தெற்குனா ஆப்ஷன் டி தான் சரியான. ஏன்னா ஆப்ஷன் ஏ கிழக்கு, ஆப்ஷன் பி மேற்கு, ஆப்ஷன் சி வடக்கு, ஆப்ஷன் டி தெற்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான. அவ்வளவுதாங்க. இப்ப புரியுதுங்களா? புரியுதா? 11 புரியுதுங்களா? அகைன் சொல்லுவா, ஐயோ அது முதல் சொன்னீங்களா? ஓகே ஓகே புரியுதுங்களா? இப்ப அடுத்தது 12 சொல்லிட்டுமா? 12 ஓகேவா? ஓகே 12 போயிடலாம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது ஏன்னா அர்த்த சம் எப்படி இருக்குன்னு தெரியாது, இது அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகேங்களா? இதான் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சரை தான் போட போறோம் சரிங்களா. தெற்கா? கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். 12வது क्वेश्चनங்க, தெற்கு தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே 12வது क्वेश्चन என்ன சொல்றேன்னா, மாலை நேரத்தில் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் உரையாடுகிறார்கள், பேசிட்டு இருக்காங்க. ஏயின் நிழல்
B இன் இடதுபுறம் விழுந்தால் A ஓட நிழல் B க்கு இடதுபுறம் விழுந்தால் B எத்திசையை நோக்கி பார்ப்பார். B எத்திசையை நோக்கி பார்ப்பார். கேட்கிற ஆளை பாருங்க. சரிங்களா? ரைட். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க? இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வடக்கு, பி வந்து தெற்கு, சி வந்து கிழக்கு, டி வந்து மேற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? மாலை நேரத்துல, மாலை நேரம்னா சூரியன் எங்க இருக்கும்? கரெக்டா? மேற்குல, கிழக்குல நிழல் விடும். இவ்வளவுதான். இதான் கேள்வி. சரிங்களா? மாலை நேரம்னா மேற்குல சூரியன் இருக்கும், கிழக்குல நிழல் விடும். சரியா? ரைட். குட் நைட். பாய். புரிஞ்சுச்சுன்னா போயிட்டு வாங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏ மற்றும் பி உரையாடுறாங்க. இதுல யார் ஏ ஏ பின்னு தெரியாது. ஆனா இப்ப பாருங்களேன், இப்போ நிழல் இங்கதான் வியும். அப்ப இவருக்கு இடது பக்கம் வியும், இவருக்கு வலது பக்கம் வியும். கரெக்டா? இவருக்கு இடது பக்கம், இவருக்கு வலது பக்கம் வியும். கரெக்டாங்க தேரி? ரைட். இப்ப என்னன்னா அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. ஏவோட நிழல் பிக்கு இடது பக்கம் வியும் தான். பிக்கு இடது பக்கம், இவருக்கு இந்த இடது பக்கம்னா இவருக்கு தான் வியும். அப்ப இவர் பி, அப்ப இவர் ஏ. கரெக்டா? பி எத்திசை நோக்கி இருப்பார். பி தான் எத்திசை நோக்கி இருப்பார். இவர் தான் பி. தெற்கு நிக்கி. தெற்குனா ஆப்ஷன் பி தான் சரி. அவ்வளவுதாங்க. ஓகே. புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதாங்க. போதுங்க. போதும். ஓகே. புரிஞ்சிச்சா? புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க. புரிஞ்சிச்சுனா அவ்வளவுதாங்க. கிளியரா? ரைட். நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் டைப் தனி ஒரு வீடியோ கட் பண்ணி போடுறேன், செகண்ட் டைப் தனி ஒரு வீடியோ கட் பண்ணி போட்டுறேன். நீங்க பாத்துங்க. ரெக்கார்டிங் வீடியோ, இதே வீடியோ ரெக்கார்டிங் வீடியோவா இருக்கும் இல்லையா, அதை நான் கட் பண்ணியே போடுறேன். டைப் 1 டைப் 2 தனித்தனியா போட்டுறேன். சரிங்களா? பாத்துங்க. ஓகேவா சார்? டைப் 4 நைஸ் கம்ப்ளீட்டட் 1 பட் 2 3 தெரியலையா? மறுபடியும் முதல்ல இருந்தா தேங்க்யூ. புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கூட்டு வட்டியா? எங்க இப்பதாங்க சொன்னேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசனிங் தான் ஒரு மாசம் எழுத போறோம். சரிங்களா? 10 क्वेश्चन கேட்க போறாங்க. ஓகே. கடவுளே என்னவோ போங்க. சரிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ரெக்கார்டிங் வீடியோ போடுறேன் பாருங்க. இன்னொரு வாட்டி பார்த்தா புரியும். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஆஃப்டன் தான் சொல்றேன். எப்போ இது முடிச்சுட்டு போலாங்க. சரிங்களா? ஓகேங்க. போதும். டைம் ஆயிடுச்சு. நானும் வேற 11 ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ நாளைக்கு 2வது டைப்பும் 3வது டைப்பும் கிளாஸ் பார்த்தலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். பாய் பாய் பாய். ஓகேங்களா? பிடிஎஃப் நான் குரூப்ல அனுப்பிச்சிடுறேன் கண்டிப்பா. சரிங்களா? நீங்க நைட்டு நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் லெசன் கொடுங்க. கண்டிப்பா தரேங்க. குரூப் 4 தானுங்க. குரூப் 4 கண்டிப்பா தரேன். சரிங்களா? ஓகேங்களா? குரூப் 4 ஏங்க இப்பே குரூப் 4 நம்ம போயிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் தமிழும் ஜெண்டர் ஸ்டடீஸும் சொல்றேன். சரிங்களா? ஓகே. குட் நைட். குட் நைட். பாய் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. சரிங்களா? ஓகே. பாய். டேக் கேர்.